அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூனிட் வந்து 8 நியூ சிலபஸ் யூனிட் 8 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட கன்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ டிஸ்பிளேல ஒரு சிலபஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சிலபஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ த லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம மாலிகுலர் ரெவல்யூஷனை பற்றி பார்த்தோம். சரியா, லாஸ்ட் கிளாஸ் மாலிகுலர் ரெவல்யூஷன், பர்டிகுலரா த கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் ரெவல்யூஷன் அண்ட் மாதிரி இந்த டைவர்ஜென்ஸ், மாலிகுலர் கிளாக், மாலிகுலர் டூல்ஸ். ஸோ கண்டிப்பா இதுல இந்த மாலிகுலர் டூல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஏரியால கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இன் பைலோஜெனி கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், இதுல புரோட்டீன் அண்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ், ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் அண்ட் புரோட்டீன், ஜீன் டூப்ளிகேஷன், டைவர்ஜென்ஸ். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் மாலிகுலர் ரெவல்யூஷன்ல. ஸோ இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷன் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நடத்தியிருக்கேன். அங்கேயும் நம்ம நேச்சுரல் செலக்ஷன் ஒரு டைட்டில் ரொம்ப டீட்டெயிலாவே நடத்திருக்கேன் ஓல்டு சிலபஸ்ல. இருந்தாலும் இப்பயும் நான் லைட்டா சொல்றேன். அதுமாதிரி ஐசோலேஷன் ரொம்ப டீட்டெயிலா இங்க பார்க்க போறது ஐசோலேஷன் அண்ட் ஸ்பீசியேஷன். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். கண்டிப்பா இதுலயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் தான். எது அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு உள்ள டைட்டில். ஸோ இதுல ஐசோலேஷன், ஐசோலேட்டிவ் மெக்கானிசம்ஸ், ஸ்பீசியேஷன், வாட் இஸ் மீன் பை ஸ்பீசியேஷன், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசியேஷன், பர்டிகுலர் அல்லோபேட்டிக் அண்ட் சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் நான். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல உண்டு. இப்ப நான் சொல்றது எல்லாமே அடாப்டிவ் ரேடியேஷன், ஐசோலேஷன், ஸ்பீசியேஷன், அல்லோபேட்டிக், சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் செக்சுவல் செலக்ஷன் தியரி, கோ எவல்யூஷன், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல நடத்தியாச்சு. இருந்தாலும் திரும்ப உடம்பு நான் நடத்துறேன் நான். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து ஃபுல்லா பிஹேவியர்ஸ்ல வரும். அது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன்ல வேற என்ன டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோமோ அதை நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரியா? Right, now take the material, unity, new syllabus, unity 8, part 2. Part 2 la page number 17. Part 2 எடுங்க. Unity 8 இல்ல அடாப்டிவ் ரேடியேஷன். இதான் நம்ம பார்க்க போறது வந்து அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். ஸோ இதுல அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, டார்வின் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவார். ஓகே, சார் பேஜ் நம்பர் பார்ட் 1ல வந்து பேஜ் நம்பர் வந்து 24 வரும். அடாப்டிவ் ரேடியேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இருக்கும் 24. பார்ட் 2ல வந்து 17, பேஜ் நம்பர் 17 இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ டிஸ்பிளேல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வீக்ஸ் அது ரிலேட்டடா ஒரு பிக்சரும் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் ரைட். Adaptive radiation, the animal depends on that environment for that survival. Yes, எதை சொல்லணுமா? So adaptive radiation, the animal depends on that environment for that survival. So ஒரு என்வாயன்மெண்ட்ல சர்வே பண்ணா கண்டிப்பா the animal வந்து அது டிபெண்ட் பண்ணிப்போம். பர்டிகுலர் அடாப்டிவ் ரேடியேஷன் that adjustment of that organism to that environment. இப்ப நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு அந்த ஆர்கானிசம் வந்து சில அட்ஜஸ்ட் பண்ணணும். தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வி ஆர் கால்ட் அஸ் அடாப்டேஷன். இப்ப நம்ம கிளாஸ்க்கு ரெகுலர் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்திருக்கீங்க. சில பேர் முதல்ல ஆன்லைன் கிளாஸ்ல உள்ள வந்தோடனே சிலது அட்ஜஸ்ட் ஆகாது. அது நிறைய டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 2, 3, 4 கிளாஸ் 5 கிளாஸ் அட்டன் பண்ண உடனே அட்ஜஸ்ட் ஆயிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம கொஸ்டின் அப்படிதான். என்னுடைய கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் ஒண்ணுமே புரியாது. பிறகு இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே அடுத்து எழுதுவீங்க, அது வேற. சரியா? அப்ப இப்ப என் கொஸ்டினுக்கு ஒரு 2, 3 டெஸ்ட் முடிஞ்சோடனே அடாப்ட் ஆயிருவீங்க. ஸோ அதுதான் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தட் ஆர்கானிசம் டு தட் என்வரான்மெண்ட். அந்த கொஸ்டினுக்கு நீங்க அடாப்ட் ஆயிருவீங்களா, தட் இஸ் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. அனிமல் அப்படித்தான். ஸோ அனிமல்ஸ் ஆஃப் தட் சேம் குரூப் டு அப்பியர் இன் தட் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ், தட் இஸ் வி ஆர் கால்ட் அஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். அது வந்து டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ்ல இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். தட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். இட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் எ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் நடக்குன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல, இது சின்ன இந்த டயக்ராம் கூட போட்டிருக்கோம் பாருங்க, கலபாகஸ் ஃபின்ச்சஸ் வச்சுட்டு அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ்ல. ஸோ ஹியர் அஸ் எ ரிசல்ட் வாட் ஹேப்பன் தட் அடாப்டிவ் ரேடியேஷன் டைவர்ஜென்ஸ், தட்ஸ் அ டைவர்ஜென்ட் எவல்யூஷன். டைவர்ஜென்சி நம்ம சிலபஸ்ல இந்த வேர்ட் இருக்கும், டைவர்ஜென்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? அதான் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் டைவர்ஜென்ஸ் தான். அதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ லா ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ப்ரொபோஸ்டு பை ஆஸ்பான் சார். இது ரொம்ப பேர் அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது டார்வின் தான். ஏன்னா கலபாகஸ் ஐலாண்ட் ஞாபகம் வருமா, ஃபின்ச்சஸ் ஞாபகம் வருமா? ஸோ ஆனா அவர் கிடையாது. த லா ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ப்ரொபோஸ்டு பை
ஆஸ்பான் முக்கியமான கொஸ்டின். உடனே டார்வின் எழுதிடாதீங்க. அந்த ஐடியா பண்ண அந்த இந்த அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு ஐடியா கொடுத்தவங்க யாருன்னு கேட்டா லாமார்க். லாமார்க் தான் இந்த ஐடியா கொடுத்து. என்ன சார் இங்க டார்வினே காணும்னு நினைச்சிடாதீங்க. சரியா? he called that embracement அப்படின்னு சொல்லுவாங்க. the Darwin is called it's a divergence ன்னு சொல்லியிருக்காரு. அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லாம டார்வினும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணாரு. that is called divergence. ஓகே, அந்த வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் நம்ம மாலிகுலர் எவல்யூஷன்லயே ஜீன் டூப்ளிகேஷன் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு ஒரு சிலபஸ் நம்ம கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். டைவர்ஜென்ஸ் சொன்னாவே தட்ஸ் அ டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ரிலேட்டட் தான். நம்ம அது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இல்லையேன்னு அதை படிக்காம விட்டுறாதீங்க. பழைய சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். சரியா? அது டைவர்ஜென்ஸ் சொன்னாவே டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இதுல வந்துடும். டார்வின் அந்த வேர்டை யூஸ் பண்ணார். தட்ஸ் அ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி. the term adaptive radiation is coined by யாரு? அத லா சொன்னவரு, அத அந்த வேர்டை அந்த வேர்டை காயின் பண்ணவர் யாருன்னா ஆஸ்பான் தான். கேட்கலாம். உடனே நம்ம லாமார்க்கோ இல்லைன்னா டார்வினோ போட்டுறாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வேர்டை பார்த்துக்கோங்க. ரைட். the causes of adaptive radiations, actually the variety of factors, ஏன்னா that environment, the need variety of factor na the animals they have different habitats, about different type of that struggles. For example, the environment la nariya adukku struggles irukum. Variety of the factors, maybe it leads to the adaptive radiations. What are the factors? In need for food, unavu thevai. சரியா? maybe it's a better breeding ground or place இருக்கணும். சரியா? சேஃப்டி, அந்த பிளேஸ் எங்க இருக்குது, அது எப்படி ஹேபிடேட்ல அதோட ஹேபிட் எப்படி இருக்குது, மைக்ரேஷன் டு தட் நியூ ஹேபிடேட், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மைக்ரேட் ஆகுது, அப்போ அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகணும். the absence of that enemy. சரியா? absence of enemy that and also isolations. அப்ப enemy இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அங்க ஒரு நியூ என்வாயர்மெண்ட் போனா they want to adapt. So these are the factors or causes that adaptive radiations. What's the significance of adaptive radiation? பார்க்கும்போது இதெல்லாம் adaptive radiation நடந்தாலே they produce the new species, new genera, family, order, subclass, new class, எப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஏன்னா adaptive radiation சொன்னாவே அதுல என்ன நடக்குது, மாடிஃபிகேஷன், நியூ ஸ்ட்ரக்சருக்கோ இல்லை நியூ என்வரான்மெண்ட்டுக்கோ அதை வந்து தன்னை தானே மாத்திக்கிறது. பாத்தீங்களா? அப்போது இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பீசிஸ், ஜெனிரா, ஃபேமிலி, ஆர்டர், சப் கிளாஸ், கிளாஸ், இதெல்லாம் ஃபார்ம். ஸோ இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மேக்ரோ எவல்யூஷன் அண்ட் மெகா எவல்யூஷன் கூட நடக்கும். சரி சார், மேக்ரோ எவல்யூஷன், மெகா எவல்யூஷன் இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அது என்ன சார் மேக்ரோ எவல்யூஷன், மெகா எவல்யூஷன்னா? ஈவன் தட் மைக்ரோ எவல்யூஷன்னா சும்மா ஸ்பீசிஸ், சப் ஸ்பீசிஸ் லெவல்ல, கிளாஸ், ஆர்டரு, ஃபேமிலி லெவல்னா மேக்ரோ எவல்யூஷன். மெகா எவல்யூஷன்னா அது டாப்ல ஃபைலம் லெவல்ல நடக்கக்கூடியது. சரியா? ஸோ இது எல்லாமே தட் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ரெஸ்பான்சிபிள் தட். ஓகே, இதுல டைப்ஸ் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன், ஆக்சுவலி 3 types of adaptive radiation is that local adaptive branching இருக்கு. நெக்ஸ்ட் the continental adaptive radiations, next contemporaneous radiations, adaptive radiation சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் the local adaptive branching சொல்றது கிடையாது. இது என்ன சார் லோக்கல் adaptive branching? The development of the diversifying in the largely distributed the population, நிறைய ஒரு பெரிய பாப்புலேஷன்ல is mainly due to that micro habitat. It's a preferable. ஒரு பெருசா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஹேபிடேட்ல இருக்கக்கூடாது. இது வந்து ரைனோசரஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இது லோக்கல் அடாப்டிவ் பிரான்ச்சிங்ல. ஸோ ரைனோசர் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த ரைனோசர்ஸ் ஆப்பிரிக்கா, then the 2 distinct type of the rhinoceros will be survived. ஆப்பிரிக்கால 2 விதமான ரைனோசர்ஸ் இருக்குது. One is a grazing, second one is a browsing type of it's a living in that wooded area. அதாவது அது எந்த இடத்துல வாழுது, அது கிரேசிங்னா இந்த புல்லுகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, புற்கள், அந்த மாதிரி ஏரியால சில ரைனோசர்ஸ் இருக்கும். சிலது வந்து wooded, அதாவது ட்ரீஸ் இருக்கும் பாத்தீங்களா சார், அவங்களை மீட் பண்ணுங்க, ட்ரீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வாழுது. அதாவது ரைனோசர்ஸ் 2 ஹேபிடேட் வச்சு அந்த லோக்கல் அடாப்டிவ் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடியது. சார் அவங்களை ரிமூவ் கூட பண்ணிருங்க, அன்வான்டா அன்மியூட் ஆகிட்டே இருக்குன்னா ரிமூவ் பண்ணிருங்க அவங்கள, இல்லைன்னா பிளாக் பண்ணிருங்க கோகோஸ்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கான்டினென்டல் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். இது என்னன்னா எவல்யூஷனரி லைன்
it occurs that a particular class it's living in that continent. Continent ஏதாவது ஒரு பிளாக்கா இருக்கக்கூடியது. சரியா, அது ஒன் டைப் ஆஃப் அடாப்டேஷன்லாம் சொல்லுவோம். சரியா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல மெயினா நான் கலபாகஸ், இந்த பிக்சர் வந்து கலபாகஸ் மட்டும்தான். இதுல வந்து மார்சுபியல் அனிமல்ஸ் வந்து ஆஸ்திரேலியால மார்சுபியல் மேமல்ஸ், நாட் அனிமல்ஸ், மேமல்ஸ். இதுல பிளாசண்டல் மேமல்ஸ் இன் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியால என்ன இருக்கும்? மார்சுபியல் மேமல்ஸ் இருக்கும். இதே ஆப்பிரிக்கால பிளாசண்டல் மேமல்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கான்டினென்ட் சொல்றோம் பாத்தீங்களா, கண்டம் விட்டு கண்டம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கண்டத்துல இப்படி, இந்த கண்டத்துல இப்படி, அந்த மாதிரி பர்டிகுலர் கிளாஸ் வில் பி லிவிங் தட் எவல்யூஷன் லைன்ல இருக்கக்கூடியது. ஆப்பிரிக்கால ஒரு மாதிரியா இருக்கு, பிளாசண்டல் மேமல் இருக்கு. அதே இது ஆஸ்திரேலியால மார்சுபியல் மேமல்ஸ் இருக்கு. இது ஒண்ணு. அடுத்தது கான்டெம்பரரி ரேடியேஷன் சொல்றது. இது வந்து the adaptive radiation 3 great zoogeographical divisions. ஓகே, இது ஏற்கனவே நம்ம 10th யூனிட்ல படிச்சிருப்போம் ஓல்டு சிலபஸ்ல. அந்த zoogeographical division of the world அப்படின்னா ஒரு 6 இதா பிரிச்சிருப்போம். இதுல வந்து மெயினா வந்து ஆர்க்னோஜெனி, நியோஜியா, நோட்டோஜியா, இது எல்லாமே நம்ம இந்த மெயினா இந்த மூணுமே 10th யூனிட் ஓல்டு சிலபஸ்ல நம்ம பார்த்திருப்போம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க்னோஜெனின்னு சொல்றது all that northern hemisphere and Africa is a placental mammals have that evolved the 5 different lines. Placental mammalலே வந்து ஒரு 5 different lines of placental mammals இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த பிக்சர் பாருங்க, இது அடாப்டிவ் ரேடியேஷன் தான். சரியா, இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் அதான் என்ன சொல்லுவாங்க, டைவர்ஜென்ட் எவல்யூஷன் மேமல் பேஸ்ட் ஆன் த லோகோமோஷன். அது எங்க இருக்குது, எப்படி வாழுது, லோகோமேட் எப்படி அது நடக்குது, ஆன் த பேசிஸ் we are different adaptive radiation is that. சரியா, சோ இதுல ஒவ்வொன்றா நம்ம இதுல பார்ப்போம். ஏற்கனவே இது 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் இதுல 5 டிஃபரெண்ட் லைன். அதாவது அது லோகோமோஷன் தான் நடக்கிறது. கர்சோரியல், அர்போரியல், ஒவ்வொரு டைப் தான் சொல்லுவோம். வால்நட், அக்வாட்டிக் அண்ட் சப்டெரைன் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எந்த இடத்துல அது வாழுதோ அதை வச்சுட்டு அந்த வாக் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாட்டிக்ல இருக்கா, இல்லைன்னா ரன்னிங் ஹேபிடேட்டா இருக்கா, இல்லைன்னா ஏர்ல இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கா 5 டிஃப்ரெண்ட் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த நியோஜியா, இட் இன்க்ளூட் தட் சவுத் அமெரிக்கா. இது ஒரு கேட்டகரி. இதெல்லாம் 10th யூனிட்ல படிச்சிருக்கோம் சார். நோட்டோஜியா, இது வந்து ஆஸ்திரேலியா. அடாப்டிவ் ரேடியேஷன் டேக்கன் பை தட் ஆஸ்திரேலியா வந்து புரோட்டோதீரியன்ஸ், மெட்டாதீரியன்ஸ், பட் நாட் பை த பிளாசண்டல்ஸ். பிளாசண்டல் மேமல்ஸ் அங்க கிடையாது ஆஸ்திரேலியால. மோஸ்ட்லி புரோட்டோதீரியா இருக்கும், மெட்டாதீரியா இருக்கும். சரியா, சோ மெட்டாதீரியா ஆஃப் தட் அடாப்டிவ் ரேடியேஷன் இன் ஆல் லைன் ஆஃப் பிளாசண்டல்ஸ். ஏன்னா மெட்டாதீரியா வந்துட்டாவே அடுத்தது அதுல இருந்து எல்லாமே என்ன வந்துடும், பிளாசண்டா வந்துடும். சரியா, சோ அதான் இது. இந்த பிக்சர் வந்து இந்த பிரிமிட்டிவ் வாக்கிங்ல என்ன டைப், இந்த ரன்னிங் ஹேபிடேட், இது ஸ்விம்மிங்கு, இதெல்லாம் ஒவ்வொன்றும். இந்த அர்போரியலா, இது ஃபிளையிங்கு, இது அர்போரியல் தான், இதுவும் அதே தான், இது வாக்கிங்ல. ஸோ அப்ப இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அந்த மூமெண்ட்ஸ், லோகோமோஷன் வச்சுட்டு எப்படிலாம் ஒரு நார்மலா இதுதான் ஒரு ஆரிஜின் வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து எப்படிலாம் மாறுது அப்படின்னா இதுவும் டைப் ஆஃப் என்வரான்மெண்ட் தக்கன அடாப்டிவ் ரேடியேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் இன் தட் limb pattern of the placental mammals. இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்தது. placental mammals limb line of yes, see here, இது அடாப்டிவ் ரேடியேஷன் தான். இந்த பிளாசண்டா இது வந்து மார்சுபியல்ஸ். இந்த லைன்ல உள்ளது மார்சுபியல்ஸ், இது ஃபுல்லாவே பிளாசண்டல். சரியா, இது டிஃப்ரெண்ட். இதுல பாருங்க ஒவ்வொன்றும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பிக்சருக்காக தான் வேற சொல்றது. ஸோ 5 டிஃப்ரெண்ட் லைன் இஸ் தட் the adaptive radiation in that limb patterns, அதாவது limb pattern of that placental mammals, the 5 different line. அந்த மாதிரி ஒவ்வொன்று நான் ஏற்கனவே சொன்னதுதான், அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து கர்சோரியல் ஃபார்ம்ஸ். ஸோ இது அதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் கூட காமிச்சேன். அர்போரியல் ஃபார்ம்ஸ், வால்நட் ஃபார்ம்ஸ், அக்வாட்டிக் ஃபார்ம், ஃபாசோரியல் ஃபார்ம்ஸ். அப்ப இது எங்க அந்த ஹேபிட் எப்படி இருக்கோ அது தக்கன இது வந்து இதுக்கு வேற வேற நிறைய அடாப்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா, ஸோ ஒவ்வொன்றா நம்ம அப்பப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு 5 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் த ஹேவிங்ஸ் தட் actually that ancestral stock that above the 5 group of that placental mammals from that ancestral form gymnura ன்னு சொல்லக்கூடியது அதுக்கு வந்து. சரியா, so it's a characteristic feature of the gymnura, it's a primitive mammals. இத மேமல் முதல்ல வரும்போது
primitive mammals first, and insectivorous terrestrial forms. It's a pentactactyls அப்படின்னா அந்த 5 விரல்கள்லாம் கொண்டது limbs and exhibit that plankton gills இந்த மாதிரிலாம் இருக்கும். But it's move slowly different habitats. First இப்படி தான் இருந்தது, அது அப்படியே அப்படியே கொஞ்சம் ancestral stock மூலம் வேற வேற ஒரு காமன் பிளேஸ்ல இருந்து வேற வேற மாதிரி மாறி இருக்கு. அதை இப்படி ஃபர்ஸ்ட் கர்சோரியல் ஃபார்ம்ஸ். ஸோ இதுல வந்து இந்த டயரத்துல அர்போரியல் இருக்கு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஃபாசோரியல் இருக்கு, கர்சோரியல், ஃப்ளைங்ஸ், நேட்டிவ், டெரஸ்ட்ரியல், சரி அந்த இன்னொரு டயரம் இருந்தது மார்சூப்பியல்ஸ். ஒரு நிமிஷம். எஸ். ஸோ இதுவும் அந்த கேட்டகரியோட தான். இப்போ வந்து கர்சோரியல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது அந்த ரன்னிங் ஹேபிட்டேட்டை வச்சு தான் இங்க மெயினாக நம்ம சொல்றோம். ஃபாஸ்ட் ரன்னர்ஸ், ஃபாஸ்டா ரன் ஆகிறது எல்லாமே இந்த கேட்டகரியில் கர்சோரியல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கர்சோரியல் அடாப்டேஷன் லைக் டாக், கேட், ஈவன் மேன் எக்ஸெட்ரா. இந்த லிம்ஸ் அப்போ இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா கர்சோரியல் ஃபார்ம்ஸ் எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சார் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா ஆல்மோஸ்ட் த லிம்ஸ் ஆர் லாங் அண்ட் வாக்கிங் ஆன் தட் டிஜிட்ஸ். நம்ம இந்த விரல் மூலம் வாக் பண்றோம், டோஸ் அண்ட் ஹூஃப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ லிம்ப் மசில்ஸ் ஆர் பவர்ஃபுல். ஏன்னா அது அதன் மூலம் தான் நம்ம அந்த வாக் பண்ண முடியும். அதான் கர்சோரியல் ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடியது. கர்சோரியல்னா வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலஃபண்ட் வாக்கிங், எலஃபண்ட் சொல்றோம்ல. ஸோ இது ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு தெரியும் 4 லிம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. ஸோ என்ன ஃபார்ம்ல இருக்கோ அந்த மாதிரி சொல்றது கர்சோரியல் ஃபார்ம். ஃபாஸ்ட் ரன்னர் ரன்னிங் எப்படி வேணா வச்சுக்கலாம் அதை வந்து. சரி, அடுத்தது அர்போரியல் ஃபார்ம்ஸ். மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க சார். அர்போரியல் என்னது? அது ட்ரீ டோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிவ் ஆன் ட்ரீஸ், மரத்துல இருப்பது. இந்த இங்க சொன்ன பார்த்தீங்களா, இது இந்த அர்போரியல். இதெல்லாம் அர்போரியல், மரத்திலேயே தான் வாழும். மங்கி, ஸ்குரில், அது எல்லாமே. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சார். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அர்போரியல் ஃபார்ம்ஸ். அடுத்தது வால்நட் ஃபார்ம்ஸ். இது என்ன சார்? ஃப்ளைங் அனிமல்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா, பேட். It's a flying animals. It's a flying squirrels. Even that flying lemurs. சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வால்நட் ஃபார்ம்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியது. இது ஃபிளைட் அடாப்டேஷன் நிறைய இருக்கும் சார். பேஜ் நம்பர் 20ல இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 20ல நம்ம அந்த ஒரு டயக்ராம் கூட இருக்கும். அடாப்டிவ் ரேடியேஷன் இன் மேமல் அப்படின்னு ஒரு டயக்ராம். அது சுத்தி அதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கு. அது இந்த பிக்சர் தான் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஸோ த ஃபிளைட் அடாப்டேஷன். அப்ப ஃபிளைட் ஒரு பறக்கணும்னு வந்தா இப்ப இந்த ஃபிளைங் பேட் இருக்கு, பறக்கணும் அந்த மாதிரி இந்த 4 லிம்ஸ் வந்து மாடிஃபை ஆயிருக்கணும். தட்ஸ் அ பெட்டாஜியம் அண்ட் விங்ஸ். பெட்டாஜியம்னா இது வந்து மெம்பரைனைஸ்டு விங்ஸ். இது ஃபுல்லா அப்படி மெம்பரைனைஸ் விங். இதை நம்ம என்ன சொன்னோம்? பெட்டாஜியம் சொல்லுவோம். ஓகே, ரைட். இதுல வந்து ஃபிளைங் அடாப்டேஷன்ஸ். அப்ப அது பறக்கணும்னு நினைச்சா அதுக்கு தக்கன அது அடாப்ட் ஆகிக்கிறது, அவ்வளவுதான் மேட்ரு. ட்ரீலவே வாழணும்னு நினைச்சா அதுக்கு தக்கன அடாப்ட் ஆகிடுது. இல்ல டெரஸ்ட்ரியல்ல தான் ஃபாஸ்ட் ரன்னரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன என்னென்னலாம் மசில்ஸ், லெக் அடாப்ட் ஆகணுமோ அடாப்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். அடுத்த 4th கேட்டகரி அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ். அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னாவே அது நீர்ல வாழக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்விம்மிங் ஆஃப் சீல் நிறைய சொல்லலாம். லிவிங் இன் வாட்டர், த வேல், டால்பின், சீல், சீ கவ் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அப்ப ஒரு தண்ணியில வாழணும் அந்த மேமல் ஆர் அனிமல் அப்படின்னா த அக்வாட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் த மேமல்ஸ் அதான் இம்பார்ட்டன்ட். அது வாழ்றது தக்கன தானே சில மாடிஃபிகேஷன் நடந்தணும். இட்ஸ் அ செகண்டரி, இட்ஸ் நாட் எ பிரைமரி, இட்ஸ் அ செகண்டரி. முதல்ல அப்படி இருந்திருக்காது, நீடும் போது அது கண்டிப்பா அது மாறி இருக்கும். பிகாஸ் த பிரைமரிஸா, ஏன்னா டெரஸ்ட்ரியல் இருக்கும்போது பிரைமரியா இருக்கலாம், செகண்டரி வந்து அக்வாட்டிக்கா இருக்கலாம். சரியா? ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் த 4 லிம்ஸ் ஆர் மாடிஃபைட். ஏன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்விம்மிங் ஆஃப் சீல் மட்டும் எடுக்கிறேன். இந்த 2 ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி இந்த ரவுண்ட் பண்றேன் பாருங்க, இதுக்கு பேர் பிளிப்பர்ஸ். ஆக்சுவலா 4 லிம்பு. இது கைண்ட் லிம்புன்னு சொல்லுவோம். முன்னங்கால்கள், பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்றது 2 கால் வகைகள். அதுல இட்ஸ் a modified, the 4 limbs are modified into the flippers. And the whales, dolphin, இங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா the fatty layer is deposited below the skin. பெரிய பெரிய வேல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது திமிங்கலம், அதெல்லாம் அந்த ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட்டி லேயர்ஸ் கீழே ஒரு ஃபுல்லாவே லிபிட்ஸ், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். தட் இஸ் வி ஆர் கட் இஸ் ப்ளூம்பர். இது எக்ஸாம்பிள்ல கேட்ட கொஸ்டின் சார். ப்ளூம்பர்னு சொல்லுவாங்க, BLUBBR, ப்ளூம்பர். ஸோ ஆக்சுவலா வந்து இது நிறைய இது மாதிரி மாடிஃபிகேஷன் இருக்குது. சரியா? ஈவன் தட் டென்டிஷன், நம்ம பல்லோடைய அமைப்பு, இந்த ஹோமோடான்ஸ், இதே வேல் எப்படி இருக்கும்? பலீன் டைப் ஆஃப் டீத்,
இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பலீன், அது வந்து எப்படின்னா பலீன்னு உங்களுக்கு தெரியும், வேல்ஸ்ல வந்து இப்படி சீவு மாதிரி, சீவுன்னு உங்களுக்கு தெரியும்ல, வலை மாதிரி. அப்ப வேல் இந்த திமிங்கலம் எல்லாம் எப்பவுமே வாயை திறந்துட்டே இருக்கும். இப்ப இங்க ஏதாவது பிஷஸ் எல்லாம் போனா வச்சுங்களேன், தண்ணி இப்படி போயிட்டு இருக்கும், அதுல இதை ஃபுல்லாவே இதை ஃபில்டர் பண்ணி அது சின்ன சின்ன ஃபிஷ் ஃபுல்லா எடுத்துரும். வாட்டர் தான் அப்படியே மேல் நோக்கி வந்து என்ன செய்யும், அப்படியே மேல அடிச்சிடும். நீங்க பாத்திருப்பீங்க, டைரக்டா பார்க்காட்டாலும் டிவில இல்ல சினிமால பாத்திருப்பீங்க. சரியா? இது வந்து பலீன் பிளேட்ஸ் சொல்லுவாங்க, இல்ல பலீன் வேல்ஸ். சரியா? பலீன் பிளேட்ஸ் ஆர் பிரசன்ட் டு ஹெல்ப் த ஃபில்டர் த ஃபீடிங்னா அந்த உணவு வந்து ஃபில்டர் பண்றதுக்காக அந்த பலீன் பிளேட் சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார், மாடிஃபிகேஷன்ல வரக்கூடியது. சரியா? இப்ப நிறைய அக்வாட்டிக் ஃபார்ம்ல இருக்குது, அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சோ அடுத்தது சைக்ளோஸ்டோமேட்டால இருக்கும் சார். எஸ் அதுல இருக்கும். அடுத்தது பாஸ்டோரியல் ஃபார்ம்ஸ். இது சார் பாஸ்டோரியல் வித்தியாசமா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, பாஸ்டோரியல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு என்னது, பரோயிங் மோட் ஆஃப் லைஃப், மண்ணுக்கு உள்ள. அப்ப இது எல்லாமே சார், இப்ப நம்ம இப்ப என்னென்னலாம் சொல்றேன், இது எல்லாமே ஒரு ஆரிஜின், ஒரு பிளேஸ்ல இருந்து தான் எல்லாமே நம்மளுக்கு வருது. ஒரு பிளேஸ்ல இருந்து, பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல இருந்தா. இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்தா அது எப்படி வாழணும், அது அந்த என்வரான்மெண்ட் எப்படி வாழணுமோ அது மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கும். இட்ஸ் பரோயிங் மோட் ஆஃப் லைஃப். மோல்ஸ் அண்ட் எகின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பரோயிங்னா ஒரு மண்ணுக்குள்ள ஒரு குழிக்குள்ள வாழணும்னா அது என்னென்ன மாடிஃபிகேஷன் ஆகணுமோ அது எல்லாமே மாடிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஒரு 5 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ். So that mammals will be adapted into that environment. 5 types, 5 விதமான adaptations இருக்காங்க சொல்ல, 5 lines. So generally திரும்ப சொல்றேன், cursorial forms, arboreal forms, walnut forms, aquatic form and fossorial forms. இந்த மாதிரி 5 டைப்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ரைட். So this is mammals-ல முக்கியமா அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்ததான் இந்த கேஸ் அடாப்டிவ் ரேடியேஷன், டார்வின் ஃபின்ச்சஸ். ஏன்னா டார்வின் ஃபின்ச்சஸ் சொல்லாம அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லவே முடியாது. ஆனா இது ஃபுல்லாவே நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன் சார், அடாப்டிவ் ரேடியேஷன். அதுல டார்வின் ஃபின்ச்சஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இங்க கூட கம்மியா தான் சொல்லியிருக்கேன். நீங்க பழைய சிலபஸ்ல அது நல்லா பார்த்துக்கோங்க. 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் பழைய சிலபஸ்ல கொடுத்துருப்பேன். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. சரியா? ரைட். ஸோ அங்க ஏற்கனவே நடத்தினவாங்க, இது லைட்டா ஹிண்ட் கொடுக்குறேன். அடாப்டிவ் ரேடியேஷன். அப்ப நீங்க அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்னாலே டார்வின் ஃபின்ச்சஸ் மட்டும் தான் ஞாபகம் வரக்கூடாது. இவ்வளவு நேரம் சொன்னோம் பாத்தீங்களா, சில மேமல்ஸ், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஃபின்ச்சஸ், இது ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இட்ஸ் அ குரூப் ஆஃப் பேர்ட். 2019ல டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இந்த ஃபேமிலி பிரிஞ்சிலிடியேன்னு சொல்லக்கூடியது அது ஃபின்ச்சஸ். ஃபின்ச்சஸ்னா நத்திங், இட்ஸ் அ குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் தான் ஃபின்ச்சஸ்னா டார்வின் யூஸ் பண்றாரு. ஸோ இதுல வந்து கலபாகஸ் ஆர்த்மிடிகோ இட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை த ஃபின்ச்சஸ். இது ஐ திங்க் ஃபிகர் பேஜ் நம்பர் 21ல, மெட்டீரியல் பேஜ் நம்பர் 21ல கீழே இருக்கும். இங்கே நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி தட் ஐலாண்ட் வேர் தட் provided with that variety of environmental niche. இது ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல கலபாகஸ் ஐலாண்ட், கலபாகஸ் அந்த ஃபின்ச்சஸ்ல, ஏன் ஃபின்ச்சஸ்னா இந்த குரூப் ஆஃப் பேர்ட், இது இந்த ஒவ்வொன்றும் ஒரு பேர்ட்ஸா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ்ல இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ திஸ் ஐலாண்ட் வேர் தட் provided with a variety of environmental niches. அப்ப variety of environmental niches is there. So it's a modified mainly based on that feeding habitat. இது கூட ஒரு क्वेश्चन வரலாம். இந்த மாடிஃபிகேஷன் ஆகுதுல, இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்றா, இந்த இருக்குல ancestral seed eating ground finches எல்லாமே ஃபீடிங் ஹேபிட்டேட்டை வச்சுதான். as a result the development of variety of beakன்னு என்னது, அழகு. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான். இந்த மாதிரி எல்லா பேர்டோடைய இந்த பீக்கை மட்டும் பாருங்க. இத்தனை பேர்டு இதுல சுத்தி கொடுத்துருக்கோம்னே, ஏதாவது ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க, இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு நார்மல் ஒரு ட்ரீல இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான். இது எல்லாமே ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கலபாகஸ் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பேர்ட்ஸ். சரி ரைட். அப்ப வெரைட்டிஸ்னா இதுல சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிரே கலர்ல, இதுல மெயின்லி இன்செக்ட்னா இந்த இங்க இருந்து இது வரைக்கும். இது வந்து இது வந்து மெயின்லி சீட்ஸ் ஃபுல்லா சாப்பிடக்கூடியது. இந்த இடத்துல இது சில பிளான்ட்ஸ், அது மாதிரி இது பேர்ட்ஸ், எதை சாப்பிடுமோ அந்த தக்கன இந்த தனியா திரும்ப ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இதான் வந்து கிரவுண்ட் ஃபின்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. கிரவுண்ட் ஃபின்ச்சஸ், காட்டஸ் கிரவுண்ட் ஃபின்ச்சஸ், வெஜிடேரியன் ட்ரீ ஃபின்ச்சஸ், ஐ மீன் இன்செக்டிவரஸ் ட்ரீ ஃபின்ச்சஸ், வுட்பீக்கர்ஸ் ஃபின்ச்சஸ் அண்ட் வார்ப்ளர் ஃபின்ச்சஸ். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலா இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. சரியா?
ஸோ இதுல பேஜ் நம்பர் 20 அதுல how did you use this that the arise into that அதெல்லாம் சும்மா நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பெருசா ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரைட்டா? இது அடாப்டிவ் ரேடியேஷன் இங்க நம்ம டைட்டில் கொடுத்தவாக ஏற்கனவே பழைய சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா அந்த நம்ம டார்வின் ஃபின்ச்சர்ஸை பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க போதும், வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் வேண்டாம், சரியா? ரைட். ஸோ ஜஸ்ட் இதுல மற்றபடி மெட்டீரியல் பார்ட் 1ல பேஜ் நம்பர் 21 24 வரைக்கும், அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த என்ன ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அது ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியால வராது, பட் இன்னொரு ஏரியால வரும் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ். நம்ம இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துருக்கோம். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்னா ஆர்டிவென்பர்க்லாம், ஓகே, அது பார்த்துக்கோங்க. இங்க பேஜ் நம்பர் மெட்டீரியல்ல பார்ட் 1ல 24 பேஜ் நம்பர் 24ல இங்க நான் காமிச்ச பிக்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. 14 different species for the adaptive radiation of Galapagos finches. 14 விதமான இது இருக்குது, சரியா? அதே டயம் தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம், அது நீங்க பார்த்துக்கோங்க போதும். அடாப்டிவ் ரேடியேஷன் பொறுத்தளவு போதும். ஸோ அடுத்த டைட்டிலுக்கு போறோம். அடுத்த டைட்டில் என்னன்னா தட் இஸ் கால்ட் ஐசோலேஷன். அடுத்த டைட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஐசோலேஷன், சரியா? ஸோ இதுல ஐசோலேஷன்ல நிறைய டைப் ஆஃப் ஐசோலேஷன் இருக்கு, ஐசோலேஷன் மெக்கானிசம் இருக்கு, சரியா? ஐசோலேஷன் டைப்ஸ் இருக்கு, அது ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன பார்த்தோம். இதுல வந்து ஐசோலேஷன்ல ஸ்பீசியேஷன்லயும் அடுத்த டைட்டில் தான் ஐசோலேஷன், ஐசோலேஷன் மெக்கானிசம், ஸ்பீசியேஷன், அலோபேட்டிக், சிம்பாட்டிக், ஓகே, ரைட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம இதை பத்தி பார்த்தோம். இப்போ இதுவும் நான் ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ், சார் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் திரும்ப ரீகால் பண்றேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 23 பார்த்துக்கோங்க மெட்டீரியல்ல பார்ட் 2ல. ஐசோலேஷன், what is mean by isolation? Isolation actually the isolate பண்ணிட்டாங்கன்னா தனிமைப்படுத்தப்படுகிறது, அதான் மீனிங் ஜெனரலா சொன்னா. The barrier which to prevent that interbreeding between the population. அதாவது ஒரு பாப்புலேஷன்ல ரெண்டு ஸ்பீசிஸ இன்டர்பிரீடிங் பண்ணாம ஏதோ ஒரு பார்ட் வந்து பிரிச்சு வச்சிருக்கு, அதான் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம், சரியா? So generally isolating mechanism the first coined by Dostoevsky 1937, that play important role, major role for that evolution of the isolation வந்து ஒரு play important role for that evolution of species அப்படின்னு சொல்றாரு, சரியா? ஏன்னா தனியா பிரிஞ்சாலே அது தகுந்த அது மாடிஃபைன் இருக்கும். நிறைய சயின்டிஸ்ட் சொல்லிப்பாங்க ரோமன்ஸ் இவர் வந்து வித்தவுட் ஐசோலேஷன் ஆர் தட் ப்ரிவென்ஷன் ஆஃப் தட் இன்டர்பிரீடிங் தட் ஆர்கானிக் எவல்யூஷன் நோ கேஸ் ஆஃப் த பாசிபிள். எதுவுமே நடக்கலாம், எவல்யூஷன் இருக்காதுன்னு சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. ஐசோலேஷன் மெக்கானிசம் we are classified into the 2 groups, சரியா? இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க, ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன், ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேஷன். ஸோ அதே தான் அங்க நம்ம சிலபஸ்ல ஸ்பீசிஸ்லயும் அல்லோபேட்டிக் ஸ்பீசிஸ், சிம்பாட்டிக் ஸ்பீசிஸ் சொல்லியிருப்பாங்க, சரியா? பார்ப்போம். இதுல ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும் சார், எழுதி வச்சுக்கோங்க. ஐசோலேஷன் இல்லைன்னா ஸ்பீசியேஷன், இந்த 2 டைட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் ஷூர், நோ டவுட். ஃபர்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் 2 டைப்னு சொன்னோம். ஜியோகிராபிக்கல் பேரியர் which prevent that interbreeding between the population. ஒரு 2 பாப்புலேஷன் இருக்குது, சரியா? பாப்புலேஷன் ஏன்னு ஒன்று இருக்குது, பாப்புலேஷன் பின்னு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு பேரியர், சம்திங் இட்ஸ் a பேரியர், சரியா? இட்ஸ் செப்பரேட்டட் பை தட் ஜியோகிராபிக்கல் பேரியர். அது என்ன சார் வாட் ஆர் த ஜியோகிராபிக்கல் பேரியரா இருக்கும்? இந்த 2 ஸ்பீசிஸ் நடுவுல மவுண்டைன் இருக்கலாம், லேண்ட் மாஸ் இருக்கலாம், வாட்டர் பெரிய ரிவர் போகலாம், டெசர்ட் இருக்கலாம், ஃபாரஸ்ட் இருக்கலாம், இல்ல அதான் சொல்ல இந்த மாதிரி, இதுதான் பேரியர். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு, இப்ப கேரளாவே ஒரு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, கேரளாவுக்கு அந்த பக்கம் உள்ள சில அனிமல்ஸ்க்கும் இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு உள்ளதுக்கும் சில டிஃப்ரெண்ட் இன்டர்பிரீடிங்கே வச்சுக்கிடாது. ஏன்னா இது தனியா ஐசோலேட் ஆயிடுச்சு, அது தனியா ஐசோலேட் ஆயிடுச்சு. அதுவே ஃபாரஸ்ட் சொல்லலாம், டெசர்ட் சொல்லலாம். ஸோ சிம்பிளா என்ன சொல்ல வரோம்னா the barrier which prevent that interbreeding between the population, geographical barrier. What are the geographical barrier? Mountains, land masses and water and forest, desert, etc. சார் இந்த ஒரு வீடியோ கூட நீங்க ஒரு குரூப்ல போட்டுருந்தீங்களா சார், இந்த பயோ? எஸ் அதேதான், எஸ் சார். சரி, அதே மாதிரி 2வது கேஸ் வந்து என்னன்னா இது ஜியோகிராபிக்கல் பேரியர். இது நான் பின்னாடி டீடைல் சொல்றேன், சரியா? இது வந்து ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேஷன். இது என்னதான் இந்த டேர்ம் சொன்ன ஒரு மேயர் சார், கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேயர், MAY, மேயர், 1942. The any genetically to determine that
the agency that prevent that interbreeding of that Mendelian populations. இது reproductively will be isolated. It's fall under the two groups. இது ரெண்டு குரூப்பா நம்ம இதை பிரிக்கலாம். ஒன்னு வந்து என்ன சொல்லணும்னா ப்ரீசைகோட்டிக் அண்ட் போஸ்ட் ஜைகோட்டிக் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுது. சரியா? இந்த இடத்துல இது ப்ரீசைகோட்டிக், இது ஜாகிரபிக்கல், இது முடிஞ்சு வச்சு. இப்ப இது ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம் பாருங்க. இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. சரியா? ப்ரீசைகோட்டிக் பிக்சர் நல்லா தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் என்லார்ஜ் பண்றேன். ப்ரீசைகோட்டிக் ப்ரீமேட்டிக் பேரியா, ப்ரீமேட்டிக் ஐசோலேஷன். இது போஸ்ட் ஜைகோட்டிக் போஸ்ட்மேட்டிக் பேரியா. இது ரெண்டு டைப். இது ரீப்ரொடக்டிவ் ஐசோலேட்டட். இதுவும் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன். ப்ரீ ஜைகோட்டிக் ஐசோலேஷன் அப்படின்னா என்ன சார்? இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இதுல நிறைய இருக்கு. எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் விச் இஸ் prevent that interspecific. எக்ஸ்டர்னல் சொல்லியாச்சு, இன்டர்ஸ்பெசிபிக் மேட்டிங் டு prevent the matting itself. அதுதான் எக்ஸ்டர்னல். இதுல நிறைய சொல்லலாம். ஈகாலஜிக்கல், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதான். பிஹேவியரல், இமோஷனல், டெம்போரல். ஸோ இதுல வந்து ப்ரீ ஜைகோட்டிக். இதே இது போஸ்ட் ஜைகோட்டிக் ஐசோலேஷன்னா the internal reproduction is isolated by that to reduce the form of hybrid. இதுக்கு வந்து ஹைபிரிட், இந்த ஹைபிரிட். It allow the matting but it's prevent that fertilization to further development of zygotes. சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேனே சார், அவங்களை மீட் பண்ணுங்க. போஸ்ட் ஜைகோட்டிக்ல இப்போ வந்து இந்த ஹைபிரிட் கிடைச்சிருச்சுன்னு வச்சோங்களேன். இந்த ஹைபிரிட் எப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஸ்டெரைலா தான் இருக்கும். இந்த ஹைபிரிட் அந்த இன்னொரு யங் ஒன்ஸை உருவாக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டெரைல், மலட்டுத்தன்மை. நம்ம இந்த மியூல் படிச்சோம் ஞாபகம்க்கா? மியூல், டாங்கி அண்ட் ஹார்ஸ் கிராஸ் பண்ணா, அப்ப இந்த மியூல் அத மியூல் வந்து இன்னொரு மியூல உருவாக்க முடியுமா? முடியாது. சோ அந்த மாதிரி அதை போஸ்ட் ஜைகோட்டிக் ஐசோலேஷன் சொல்லக்கூடியது. சரியா? ரைட். எனிவே இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுல இப்ப நான் வந்து ஒரு பிரீஃபா ஒரு ஜாகிரபிக்கல் ரீப்ரொடக்டிவ் சொல்றோம். ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன்னா இதுதான் நம்ம அல்லோபேட்டிக் ஸ்பீசியேஷன் வரும் சார், சிலபஸ் இருக்குது. We can define the play important or significant role for zootropical isolation. சொன்னாலே allopathic speciation ஞாபகம் வந்துடும். Allopathic speciation related to that group will be occupied the different zootropical area. இதுல வந்து different zootropical area இருக்கும். இதுல ஐசோலேஷன்ல இன்னும் ரொம்ப டைப் நான் இருங்க வர்றேன். இதுல இந்த ப்ரீ அதை கொஞ்சம் லைட்டா சொல்றேன். இந்த டேபிள் இது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ப்ரீ ஜைகோட்டிக் ஐசோலேஷன், இது போஸ்ட் ஜைகோட்டிக் ஐசோலேஷன். ப்ரீ ஜைகோட்டிக்னா என்ன சொன்னல, இதுக்கு அந்த அளவுக்கு அங்க டீட்டெயிலா இல்ல, இது ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அந்த நான் சொன்னல டெம்போரல், ஈகாலஜிக்கல், பிஹேவியல், மெக்கானிக்கல் ஐசோலேஷன், அது சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சில எக்ஸாம்பிளோட இது சொல்லியிருப்பாங்க. இதை வந்து போஸ்ட் ஜைகோட்டிக் நான் சொல்லிட்டேன். ஹைபிரிட், ஹைபிரிட் சொன்னாவே that won't produce that another one things. இது போஸ்ட் ஜைகோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ இந்த டேபிள் இன்னொன்று, இதுவும் ஐசோலேட்டட் டைப் தான். இது மெக்கானிசம்ல ரீப்ரொடக்டிவ்ல வரக்கூடியது. ரைட். அந்த ஏரியா வரும்போது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் மெக்கானிசத்துல வரும். ரைட். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரணும்னு சொல்றேன். ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன் சொன்னோம் பாத்தீங்களா? allopathic species related group will be occupied the different geographical areas. So they have no chance to meet. அதான் நான் சொல்லிட்டேன். இப்ப ஏன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, பீன்னு ஒரு ஸ்பீஸ் இருக்கு. இதுக்கு நடுவில் அந்த ஜாகிரபிக்கல் பேரியர், அது ரிவரா இருக்கலாம், இல்ல பெரிய டெசர்ட்டா இருக்கலாம், இல்ல ஃபாரஸ்டா இருக்கலாம், இல்ல மவுண்டைனா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ நோ சான்ஸ் டு மீட். அப்ப இந்த ஏ வந்து பியை மீட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நோ பாசிபிலிட்டிஸ் ஃபார் இன்பிரீடிங். இதுக்கு நடுவில் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிடுமா? வச்சுக்கிடாது. ஈச் பாப்புலேஷன் இஸ் அஃபெக்டட் பை த செப்பரேட் டைப் ஆஃப் என்வாரன்மெண்டல் ஃபேக்டர். அப்ப இது ஒரு மவுண்டைன் வச்சுக்கோங்க, பெரிய மவுண்டைன். இங்க உள்ள என்வாரன்மெண்ட் தக்கன இந்த ஏ ஸ்பீசிஸ் வந்து சில மாடிஃபிகேஷன் நடக்கும். இங்க உள்ளது மாதிரி இங்க பி ஸ்பீசிஸ் சில மாடிஃபிகேஷன் நடக்கும். அதான் ஈச் பாப்புலேஷன் will be affected by the separate type of environmental factors. ஏன்னா இங்க ஒரு விதமான environmental factor இருக்கும், இங்க ஒரு விதமான environmental factor இருக்கும். It leads to that இது அப்படியே இயர் பை இயர் அப்படியே போக 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 இட்ஸ் a genetic divergence will be occurs. அப்போ ஒரு ஜெனடிக் டைவர்ஜன், அது என்ன சார் ஜெனடிக் டைவர்ஜன்? தனக்குள்ள ஜீன் லெவல்ல சில மாற்றங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா அது ஏ ஸ்பீசிஸோ பி ஸ்பீசிஸோ நடக்கணும்னா the main factor is that maybe it's a mutation, recombination, natural selection, genetic drift.
These are the important factor to response for the genetic divergency or divergent evolution அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப two population will not interbreed even after the original barrier will be disappear. நல்லா கவனிங்க. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி இப்ப இதுல நிறைய ஜெனடிக் வேரியேஷன் முடிஞ்சிருச்சு. இங்க நிறைய ஒரு நிமிஷம், நிறைய இந்த ஏல ஜெனடிக் வேரியேஷன் முடிஞ்சிருச்சு, பில முடிஞ்சிருச்சு. சரி சார், இங்க இந்த பேரியரே அடுத்தது இல்ல, இந்த பேரியரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப இந்த பி வந்து இந்த பி ஸ்பீசிஸ் வந்து ஏ ஸ்பீசிஸோட ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிடுமா சார்னா வச்சுக்கிடாது. ஏ ஸ்பீசிஸ் பியோட வச்சுக்கிடாது, பி ஏ ஸ்பீசிஸோட வச்சுக்கிடாது. The original barrier, even the original barrier will be disappear. Yeah, the genetically it will be modified. The two population can be even that distinguished as they are two separate species. A தனியா ஒரு ஸ்பீசிஸா மாறிடும், பி தனியா ஒரு ஸ்பீசிஸாவே மாறிடும்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, இதுதான் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லலாம் சார். இது இப்ப நான் வந்து ஒரு மெக்கானிசம் மட்டும் சொன்னேன். எக்ஸாம்பிள் வந்து even the southern elephants, it's still living in the cold water for southern coast South America and South Africa, Australia, New Zealand, அந்த இடத்துல இருக்குமா இந்த elephant. It's close relative to that northern elephants. அதாவது southern elephant, northern elephant, north sideல உள்ளது, southernல உள்ளது, northல உள்ளது, ரெண்டு யானைகளும் live in the cold water. It causes the western the America. ரெண்டு வேற வேற இருந்தாலும் திரும்ப ரெண்டு தனித்தனியா அது ரெண்டும் ஒரே டயத்துல ரீப்ரொடக்ஷன் ஒரே இதுக்குள்ள ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிடாது. அதுதான் இதுல உள்ளது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க சார். காமன் வுட் பீஜியன் அது ஒரு எக்ஸாம்பிள். இந்தியன் ஜெயின் ஸ்குரில் லிவிங் இன் த ஃபாரஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. So these are the important points regarding that geographically isolation and speciation ஓட சொல்லலாம். இந்த ஐசோலேஷன் ஸ்பீசியேஷன் தனித்தனியாவே நம்ம பேசவே முடியாது, ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். சரியா, ரைட். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், பேஜ் நம்பர் 25ல இருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் வந்து நம்ம இதுல ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன் சில பிக்சர்லாம் காமிச்சிருக்கேன் சார், 24ல நீங்க பாத்துக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் பார்க்கும்போது any genetically to determine that agency which prevent that interbreed of that Mendelian populations or reproductive isolation. ஏற்கனவே இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் ஒரு டயக்ராம்ல சொன்னேன். ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ல எஸ் எங்க இருக்கு, யா ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ல இது வந்து ரெண்டு டைப், அதாவது ப்ரீ சைகோட்டிக் அண்ட் போஸ்ட் சைகோட்டிக்னு சொல்றோம். ஸோ இதுல சில இது வந்து ஐசோலேஷன்ல இங்க கூட ரொம்ப டீட்டெயில் இல்ல, இன்னொரு டயக்ராம் காமிச்சு நினைக்கிறேன். இது யா இதுல பாருங்க. ஸோ இதுல ப்ரீ சைகோட்டிக் ஐசோலேட்டிங் மெக்கானிசம், ப்ரீ சைகோட்டிக் பேஜ் நம்பர் 25ல ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு 11 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் வந்து ப்ரீ சைகோட்டிக் கேட்கலாம் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது ப்ரீ சைகோட்டிக்ல வரும், எது போஸ்ட் சைகோட்டிக்ல வரும், இது நான் ஒண்ணுன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 25ல மெட்டீரியல பக்காவா கொடுத்துருக்கேன். இங்க இந்த டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். டிஸ்பிளேல காமிச்சதை விட மெட்டீரியல் அதிகமா இருக்கும். இப்ப ரொம்ப டீட்டெயிலாவும் பார்ப்போம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அதை பத்தின ப்ரீ சைகோட்டிக் போஸ்ட் சைகோட்டிக் ஐசோலேஷன் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈகாலஜிக்கல் ஐசோலேஷன், இந்த பாயிண்ட் ஈகாலஜிக்கல் ஐசோலேஷன். சரியா? ஈகாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் ஹேபிடேட் ஃபங்க்ஷன்ஸ், இட்ஸ் அ பேரியர் interbreeding of that population. அதான் ecological. இத ecology nothing sir, habitat isolation. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு நிறைய தடவை. எக்ஸாம்பிள் ரானா ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக், அது டோட், பஃபோ, வுட்ஹோல்ஸ், வாட்டர் ஸ்னேக், இதெல்லாம் அந்த ஈகாலஜிக்கலா ஐசோலேட் ஆயிருக்கும் பர்டிகுலர். அதான் இது எல்லாமே ப்ரீ சைகோட்டிக் வரக்கூடிய சார். இது ப்ரீ சைகோட்டிக். சரியா? போஸ்ட் சைகோட்டிக் கிடையாது, இது எல்லாமே ப்ரீ சைகோட்டிக்ல. ரைட், இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஈகாலஜிக்கலா ஐசோலேட் ஆகுது. சீசனல் ஐசோலேஷன் இது ரெண்டாவது கேட்டகரி. சார் இங்க வந்து அதோடைய பாருங்க, 2 species are inhabited that a similar region but it's occupied the different habitat. இதான் இந்த டேபிள் வேணா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க, அப்புறம் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அது ஈகாலஜிக்கல் ஐசோலேஷன் சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் இந்த லயன் டைகர்ஸ் ஆர் ஆக்குபைட் த டிஃபரெண்ட் ஹேபிடேட் டு த நாட் இன்சைன். அதுக்கு டைகரும் இந்த லயனும் இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடுமா? வச்சுக்கிடாது. ஓகேவா? சோ இதுதான் ஈகாலஜிக்கல் ஐசோலேஷன் சொல்றோம். நாங்க ஃப்ராக் வச்சு சொல்லியிருக்கேன். ரானா ஹெக்ஸடேட்டால ரானா டைகரினா தனித்தனியா தான் இருக்கும். சீசனல் இங்க கொடுக்கல. சீசனல் ஐசோலேஷன் இதுவும் நம்ம சொல்லலாம். இது அந்த ரானா வச்சு இது சொல்லலாம். இன்டர்பிரீடிங் தட் பிரிவென்ட் தட் பிகாஸ் ஆஃப் த டிஃபரண்ட் இன் த பிரீடிங் சீசன்.
இப்ப ஒரு பாண்டுல ஒரு ஸ்பீசிஸுக்கு பர்டிகுலர் அந்த பிரீடிங் சீசன்ல தான் இன்டர் பிரீடிங் வச்சுக்கிறோம். இன்னொரு ஸ்பீசிஸ் அந்த சீசன்ல வச்சுக்கிடாது. தட் இஸ் கால்ட் இன்டர் பிரீடிங். அதுதான் சீசனல் ஐசோலேஷன் மீனிங் புரிஞ்சிருக்கும். நீங்க எல்லா விதமான ராணா இருக்கட்டும், இப்ப ராணா கிளைமேட்டிட்ஸ் ஒன்று இருக்கு, ராணா பைபின்ஸ் இருக்கு, ராணாலேயே பாருங்க எத்தனை ஃப்ராக்லேயே இத்தனை வகைகள் இருக்கு. இது எல்லாமே த பிரீட் இன் தட் சேம் பாண்ட் இன் தட் அமெரிக்கா. பட் பிரீட் இன் த சேம் பாண்ட் தே டு நாட் இன்டர்பிரீட். அப்ப அந்தந்த ஸ்பீசிஸ் கூட தான் பிரீட் வச்சுக்கிறோம், வேற வேற ஸ்பீசிஸ் குள்ள பிரீட் வச்சுக்காது. ஏன்னா சீசன் லெவல் அது மாறும். they breed the different season. அந்த ராணா பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸ் பர்டிகுலர் சீசன்ல மட்டும் தான் பிரீடிங் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இதே மாதிரி அமெரிக்கன் டோடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து ஈத்தாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈத்தாலஜிக்கல்னா த டிஃபரன்ஸ் இன் த செக்ஸுவல் பிஹேவியர். சார் இது வந்து செக்ஸுவல் பிஹேவியர் பிரசன்ட் இன் தட் இன்டர்பிரீடிங். செக்ஸுவல் பிஹேவியர்னா அந்த இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடும் போது அது மேல் ஃபீமேல் அந்த ஆர்கானிசம் வந்து சில பிஹேவ் பண்ணும் ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டிங், டான்ஸ், சிங் எ சாங், லைட் எமிட் பண்ணும், ஒரு தன் பாடியில இருந்து ஒரு சென்டஸ் செக்ரீட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஈத்தாலஜிக்கல் ஐசோலேஷன். அப்ப பர்டிகுலரா அந்த ஒரு எத்தனை ஒரு இன்செக்ட் இருந்தாலும் அதோடைய எப்படி சொல்றது, தன்னுடைய ஸ்பீசிஸ் இன்செக்ட் ஒரு சிங் எ சாங், ஒரு சின்ன ஒரு கிராக்ன ஒரு சவுண்டோ, அந்த சவுண்டை வச்சு கரெக்டா ஐடென்டி பண்ணிடும். ஒரு டான்ஸ் ஆடுது, சரி அதை வச்சு சில ஐடென்டி பண்ணும். மேட்டிங், இதெல்லாம் மேட்டிங் டான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த கிரேட் ட்ரீ ஃப்ராக், இந்த ஹைலால உள்ளது, இந்த பைன் வுட் ட்ரீ ஃப்ராக்ஸ், அது ஹைலாரிஸ் தான். ஸோ ஃபீமேல் ஃப்ரம் தட் ஐடென்டிஃபைட் த மேல். ஃபீமேல் எப்படி மேல் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த சவுண்டு, அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு ஃப்ராகே உங்களுக்கு தெரியும், மழை காலத்துல ஒரு மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் தெரியுமா? எதுக்காக? தன் இனத்தை வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஐடென்டி பண்றதுக்காக தான், ஃபார் இன்டர்பிரீடிங்காக தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரோசோஃபிலால அப்படிதான் சொல்லணும். ஸ்பெசிபிக் பேட்டர்ன் ஆஃப் தட் கோட்ஷிப் மூவ்மெண்ட் இருக்குமா சார் ட்ரோசோஃபிலால, அந்த மாதிரி தான் இன்டர்பிரீடிங் வச்சுக்கணுமா. ஸோ பிஹேவியல் பேட்டர்ன் இன் த ஃபிஷஸ், இதுல பேஜ் நம்பர் 27ல அந்த ஃபிஷஸ்ல டிஃப்ரெண்ட் பிஹேவியல் பேட்டர்ன்ஸ் இருக்குமா. சரியா? ஃபிஷஸ்ல அதுல நீங்க இது கூட நம்ம இந்த பிஹேவியர்ல பழைய சிலபஸ்ல படிச்சிருப்போம். ஐ திங்க் இந்த யூனிட் 9 பார்ட் 1ல வந்திருக்கும். அந்த ஃபிஷ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த பிரீடிங் டயத்துல எப்படி பிஹேவ் பண்ணுது, பிஹேவியரல் பேட்டர்ன் இன் த ஃபிஷஸ், த ஸ்டிக்கிள் பேக் இன்டு தட். ஓகே, ஸோ அது பேஜ் நம்பர் 27ல இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் தட் ஈத்தாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ அடுத்த கேட்டகரி மெக்கானிக்கல் ஆர் மார்பாலஜிக்கல் ஐசோலேஷன். இந்த இதுல கொடுத்துருக்கோம், மெக்கானிக்கல் ஆர் மார்பாலஜிக்கல். ஸோ மார்பாலஜிக்கல் டிஃப்ரெண்ட் இன் தட் external genital organ present in the interbreeding. சரியா? இந்த பாத்தீங்களா, when the genital is different to prevent that copulations. அந்த genital organs வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க சார். அதான் சார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் genital organ of male and female. சரியா? அந்த ஆர்கானிசம் சேம் ஆர்கானிசம் இருந்தா மட்டும்தான் அந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மெத்தட்ல வேற ஸ்பீசிஸ் வேற ஒரு ஸ்பீசிஸோட இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடாது. ஏன்னா அந்த ஜென்டல் ஆர்கனுக்குள்ள ஃபிட் ஆகாது. அதை தான் சொல்ல வர்றாங்க. அந்த மேல் ஃபீமேல் சேம் ஸ்பீசிஸா இருந்தா மட்டும்தான் லாக் அண்ட் கீ மெத்தட்ல திஸ் லாக் அண்ட் கீ சிஸ்டம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக். இதே டிஃப்ரெண்ட் சைஸ் ஆல்சோ டு வில் பி பிரிவென்ட் தட் இன்டர்பிரீடிங். ஏன்னா அது சைஸ் சரியா பொருந்தல, அந்த லாக்குக்கு அந்த கீ இல்லைன்னா அது பிரீடிங் வச்சுக்கிட முடியாது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதான் மெக்கானிக்கல் ஆர் மார்பாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். அந்த மெயினா வந்து இதான் சொல்லுவாங்க, இந்த ஜெனிட்டல் ஆர்கன், ஜெனிட்டாலியா, அதுதான் அந்த சேம் ஸ்பீசிஸ்ல கரெக்டா இருக்கும். அதை லாக் அண்ட் சிஸ்டம் மாதிரி இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடும், வேற ஸ்பீசிஸ்னா வச்சுக்கிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து பிசியாலஜிக்கல் ஐசோலேஷன் டைப்ஸ்ல சார், டைப்ஸ் ஆஃப் ஐசோலேஷன், ஐசோலேஷன், ஐசோலேட்டிவ் மெக்கானிசம் சிலபஸ் இருக்கிற கொஸ்டின் வரலாம். டு prevention of that interbreeding due to the different physiology. அது வித்தியாசமா இருக்கு. எக்ஸாம்பிள் ட்ரோசோஃபிலா exhibit that insemination reactions following copulation. அந்த copulation டைம்ல ட்ரோசோஃபிலா டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்றாங்க, பிசியாலஜிக்கல் லெவல்ல சொல்றாங்க. The rapid secretion of the fluid into that a cavity of vagina takes place that immediately after the copulation to cause that a great swelling of organ. அது என்ன செய்யும்னா, அந்த ட்ரோசோஃபிலா வந்து அந்த பர்டிகுலரா ஒரு ஃப்ளூயிட வந்து செக்ரீட் பண்ணிருமா சார் வெஜினால. அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஆஃப்டர் த காப்புலேஷன் இட்ஸ் காஸ் தட் கிரேட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஆர்கன். ஆர்கன் வந்து சொல்லாகும், வீக்கம் ஏற்படும்.
the swelling it persists only the few hours தான், அதுக்காக ஃபுல்லா அப்படியே இருக்காது. if the copulation will be occurs between that members, அந்த டயத்துல காப்புலேஷன் வச்சுக்கணும், மற்ற டயம் சொல்லிங் இல்லாத டயத்துல வச்சுக்கிறாரு. இது பிசியாலஜிக்கலா அந்த பாடியில சில சேஞ்சஸ் நடக்குது பாத்தீங்களா, அதுக்கு அந்த பிசியாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. So the copulation occurs between that member of the same species, not in that other species. சரியா? அப்ப இது ட்ரோசோஃபிலால பாருங்க ரொம்ப டிஃபரெண்ட், அந்த ரீப்ரொடக்ஷனே எப்படி டிஃபரெண்டா, இன்டர்பிரீடிங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், the participants observed that a cross insemination between the related species of Drosophila, அது ஒன்று சொல்லியிருப்பாங்க. sea urchin நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க சார். sea urchin, 2 species are inhabiting that same area, but interbreeding between that prevent that because of the physiological difference. ரெண்டு ஒரே இதுல இருந்தாலும் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ல அது ரெண்டு டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எஃப்ஆர் லில்லின்னு சொன்னாலே நமக்கு ஃபெர்டிலைசேஷன் தான் ஞாபகம் வரும். ஏற்கனவே ஒரு ஃபெர்டிலைசேஷன் ரிலேட்டட் டிஆர்பிலே கேட்ட கொஸ்டின். லாக் அண்ட் கீ சிஸ்டம் சொன்னோம் பாத்தீங்களா, அதை இவர் தான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, எஃப்ஆர் லில்லி the egg and sperm of that same species is brought together is the success of the fertilization. பர்டிகுலரா ஒரு பாண்டுல என்ன டைப் ஆஃப் எக், நிறைய டைப் ஆஃப் எக் ரிலீஸ் பண்ணும் ஒரு ஃப்ராக், நிறைய டைப் ஆஃப் ஃப்ராக் வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணும். ஆனா எந்த ஃப்ராகோடைய எக், எந்த ஃப்ராகோடைய ஸ்பெர்ம் சேம் ஸ்பீசிஸோ அதுதான் இன்டர்லாக்ட் ஆகும். லாக் அண்ட் கீ சிஸ்டம் ஆயிடும். சரி, அப்ப இதெல்லாமே பிசியாலஜிக்கலா சில சேஞ்சஸ் நடக்கிறதா பிசியாலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்தது கேமெட்டிக் மார்டாலிட்டி ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கேமெட்டை வச்சு சொல்றதுதான். இதுவும் அதேதான். இன்டர் ஸ்பெசிபிக் மேட்டிங், த கேமெட்ஸ் ஆர் killed some species because of that ontogenic reactions of the genital tract. Suppose வேற ஸ்பீசிஸ் உள்ள ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆனா அங்க சில கெமிக்கல் மூலம் அதை கில் பண்ணி விட்டுருவாங்க. மேட்டிங் occurs between the 2 different species before that gamete will be died into that. வேற ஸ்பீசிஸ்னா அந்த கேமெட் வந்து இறந்துரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதான் கேமெட் ஐசோலேஷன் சொல்றோம். Drosophila is emitted into the fluid. நான் ஏற்கனவே சொன்னல, இந்த Drosophila ஒரு fluid எமிட் பண்ணும், இட் செக்ரீட் into that vagina, சொல்லாகும். அப்ப அதே இது சேம் ஸ்பீசிஸ் தான் மட்டும் தான் அலோவ் பண்ணும், வேற ஸ்பீசிஸ்னா அலோவ் பண்ணாது. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ஐசோலேஷன். அடுத்தது சைட்டலாஜிக்கல் ஐசோலேஷன். சைட்டோ அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், the interspecific matting, the isolation mechanism to operate that at the level of fertilization, cytological. So fertilization cannot occur successfully between the gamete because the different in the chromosome number. இப்ப ஹியூமன் பீயிங்னா நம்மளுக்கு 46 தான், மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் 46 தான் இருக்கும். ஒரு இன்செக்ட் இருக்கட்டும், ஒரு 10 இருக்குன்னா 10 மேலா இருந்தாலும் சரி ஃபீமேல் இருந்தாலும் நம்பர்ல மாறாது. ஆனா வேற ஒரு ஜீனஸோ ஸ்பீசிஸோ நம்பர்ல மாறும். சோ அந்த அப்ப அதை பேஸ் பண்ணி சைட்டலாஜிக்கல் ஐசோலேட் பண்ணிருமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சரியா? இது ஒரு அடுத்த கேட்டகரி. அடுத்த ஜைகோட்டிக் மார்டாலிட்டி ஐசோலேஷன். மார்டாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும், மார்டாலிட்டினா இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நிறைய கொடுத்துருக்கோமான பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஐசோலேஷன் டைப்ல பிஹேவியர், மெக்கானிக்கல், இது இந்த கேமெட் ஃபியூஷன்ஸ், பிரிவென்ட் த கேமெட் ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜாகிரபிக்கல் இதுன்னு சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ ஜைகோட்டிக், இதுல ஜைகோட் பத்தி இருக்குல்ல, ஜைகோட்டிக் mortality isolation, the fertilization successful by that interbreeding of the 2 species, the zygote may not be survived. அதாவது மேபி இன்டர்கோர்ஸ் ஆயிருமா, ஜைகோட் வந்து ஆனா அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆனாலும் சர்வே பண்ண முடியாது. இட் மேபி இட்ஸ் died at the any stage during the development. இதுதான் ஜைகோட்டிக் மார்டாலிட்டி ஐசோலேஷன். சப்போஸ் வேற ஸ்பீசிஸே வந்து அதுல ஜாயிண்ட் ஆகி ஒரு ஸ்பெர்ம் எக் ஜாயிண்ட் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இருக்குமா சார், அதுக்கு அடுத்து அது இறந்துருமா, டெவலப் ஆகாதான். இதுதான் ஜைகோட் மார்டாலிட்டி. மார்டாலிட்டினா இறப்பு, கருமுட்டை இறப்பு அப்படின்னு சொல்லலாம், ஐசோலேஷன். ரைட். ஸோ அடுத்தது ஹைபிரிட் inviability of isolation சொல்லக்கூடியது. there is a interspecific interbreeding result the hybrid. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், hybrid வந்து does not survive to that. எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. hybrid sterility isolation அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட் வரக்கூடியது இந்த hybrid infertility அப்படின்னு சொல்லக்கூடியது. it's a interspecific interbreeding result that visible hybrid. இதான் sterile. இதான் வெரி குட் எக்ஸாம்பிள். மியூல் சொல்லலாம். சரியா? மியூல் வந்து ஹைபிரிட் தான், அந்த மியூல் இன்னொரு மியூல வந்து உருவாக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்த ஹைபிரிட் பிரேக் டவுன் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் ரெஃபர் தட் இன்விசிபிள் தட் F2 ஹைபிரிட்ஸ் ஆர் பேக் கிராஸ் ஹைபிரிட்ஸ். இதுவும் அந்த அளவுக்கு அதை ஐசோலேட் பண்ணிருதுன்னு சொல்றாங்க. Drosophila
tetraploid species of the Gaspium. இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த டைப்ஸ் மெக்கானிசம். மெக்கானிசம் சொல்லோட டைப்ஸ் தான் மெயினா வந்து டைப்ஸ். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஐசோலேட்டிவ் மெக்கானிசம். இதுல வந்து அடுத்த கேட்டகரியில ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே மோஸ்ட்லி ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஸ்பீஷி இது ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். ஐசோலேஷன்ல டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கு. இந்த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஐசோலேஷன் மெக்கானிசத்துல ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது 2 டிஃப்ரெண்ட் வியூஸ் ஃபார் ஆரிஜின் ஆஃப் ஐசோலேட்டிங் மெக்கானிசம். ஒரு ஐசோலேட்டிங் மெக்கானிசம் எப்படி ஆரிஜின் ஆகுது. ஈவன் தட் முல்லர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், ப்ரொபோஸ்ட் பை முல்லர் as well as the Dostoevsky. 2 scientists view will be different. So according to the Muller, that state the population will be separated by geographical barrier, that is allopathic population. It cannot be interbred. Muller சொன்ன விஷயம். After the disappearance of the geographical barrier, it does not interbred. அதான் கொஞ்ச நேரம் சொன்னேன். இங்க ஒரு பேரியர் இருக்குன்னா, பேரியர் இருக்கும்போது இன்டர்பிரேட் ஆகாது. இதுல நிறைய இந்த ஏ ஸ்பீசில நிறைய ஜெனடிக் வேரியேஷன்லயும் பி ஸ்பீசில் நிறைய ஜெனடிக் வேரியேஷன் நடந்தாலும் பேரியர் டிஸப்பியர் ஆனாலும் அது இன்டர்பிரீடிங் வச்சுக்கிறாருன்னு முல்லர் அவர் வியூல சொல்றாரு. பட் இந்த கேஸ் ஆஃப் த டஸ்மான்சி வியூ, த நேச்சுரல் செலக்ஷன்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் மெயின் ரோல் ஃபார் ஆரிஜின் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் சொல்றாரு. இவர் டஸ்கான்சிலே வந்து நேச்சுரல் செலக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது இந்த ஐசோலேஷன்ல அப்படின்னு சொல்றாரு. வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அடுத்த ரோல் ஆஃப் ஐசோலேஷன் இன் ஸ்பீசியேஷன். ஏன்னா ஐசோலேஷன் நடந்தாவே ஸ்பீசியேஷன் மேயர் சொல்லாம நம்ம சொல்ல முடியாது. ஜியோகிராபிக்கலி ஐசோலேஷன் இன் யூசுவலி இட்ஸ் நெசசரி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டெவலப்மெண்ட் ஆஃப் டைவர்சிஃபைங் பிட்வீன் த பாப்புலேஷன் அண்ட் சப்சிக்வென்ட்லி தட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஏன்னா ஐசோலேஷன் நடந்தாலே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு ஐசோலேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகணும்னா that lot of factor is responsible for the environmental factor is responsible. What are the factor? எப்பவே சொல்ற கதை தான். That elementary forces of that evolution like mutation, recombination, natural selection, genetic drift. It occurs, it leads to the progressive genetic divergence. கொஞ்சம் கொஞ்சமா gradual progressive na gradual அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்வாரன்மெண்டல் சேஞ்சஸ் மூலம் இந்த ஃபேக்டர் மூலம் அந்த ஸ்பீசிஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஜெனட்டிக் டைவர்ஜென்ஸை ஒரு நியூ ஸ்பீசிஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் அஸ் வெல் அஸ் ஐசோலேட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டைட்டில் ஸ்பீசியேஷன். இதுவும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துருக்கோம் சார். பழைய சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துருக்கோம். இதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல வந்து ஸ்பீசியேஷனை பத்தி 2 டீட்டெயில்ஸ் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். ஓல்டு சிலபஸ்லயும் நான் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன் ஸ்பீசியேஷன். சரியா? சரி, ரைட். ஸ்பீசியேஷன்னா ஸ்பீசிஸ் ஃபார்மேஷன், அவ்வளவுதான். நம்ம சிலபஸ்ல இருந்தது ஸ்பீசியேஷன் அல்லோபேட்டிக் அண்ட் சிம்பாட்டிக், இதான் மெயினா சொல்லியிருப்பாங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் வி ஆர் கால்ட் அஸ் ஸ்பீசியேஷன். ஒரு புது ஸ்பீசிஸ் ஃபார்மரை தான் நம்ம ஸ்பீசியேஷன் சொல்றோம். சரியா? ஸோ 4 மெயின் பேட்டர்ன் ஆஃப் த ஸ்பீசியேஷன் இஸ் தட். இதுல அல்லோபேட்டிக் ஸ்பீசியேஷன், சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் இது அல்லோபேட்டிக், இது சிம்பாட்டிக். அடுத்தது இது பாராபேட்டிக் ஸ்பீசியேஷன் ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் குவாண்டம் ஸ்பீசியேஷன், ப்ரீபேட்டிக் இருக்குது. குவாண்டம் ஸ்பீசியேஷன் இங்க கொடுக்கல. 4 டைப் ஆஃப் ஸ்பீசியேஷன் இருக்கு. பட் நம்ம சிலபஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கு. அல்லோ பார்த்தது சும்மா லைட்டா பார்த்துக்கணும். இந்த 2 டீட்டெயிலா பார்ப்போம், அல்லோபேட்டிக் அண்ட் சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை அல்லோபேட்டிக் ஸ்பீசியேஷன்? சொன்ன அதான் சொல்லல, ஐசோலேஷன் சொல்லாம ஸ்பீசியேஷன் சொல்ல முடியாது, ஸ்பீசியேஷன் சொல்லாம ஐசோலேஷன் சொல்ல முடியாது. 2மே கார்லேட்டட் தான். அப்ப அல்லோபேட்டிக் ஸ்பீசிஸ்னாவே ஜியோகிராபிக்கலி இட்ஸ் செப்பரேட்டட். So sexually reproducing that animals, the geographically it's isolated is the first step of speciation. இது அதே பாயிண்ட் தான் ஐசோலேஷன் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப டிகிரி ஆஃப் த ஸ்பீசியேஷன், எக்ஸாம்பிள் தட் அனிமல் இட்ஸ் மூவிங் த ஃபாஸ்ட் ஸ்பீடு, then the degree of the isolation should be a greater. Page number 32ல அந்த ஒரு ஸ்பீசியேஷன் ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க. சரியா? இங்க அல்லோபேட்டிக்னா இங்க இந்த கோடை தான் நம்ம ஜியோகிராபிக்கல் பேரியர் சொல்றோம். சரியா? பேஜ் நம்பர் 30. இது சார், இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பழைய சிலபஸ்ல நடத்திட்டேன் பாருங்க. ஒரு பேரண்ட், அந்த பேஜ் நம்பர் 32 பாருங்க. ஒரு பேரண்ட் ஸ்பீசிஸ் இருக்கு, அதுல ஐசோலேட் ஒரு பர்டிகுலர் அந்த பேரண்ட் ஸ்பீசிஸ்ல இருந்து பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து ஐசோலேட் ஆகுது. ஒரு டயக்ராம் இருக்கும், ஸ்பீசியேஷன் டைப் ஒரிஜினல் பாப்புலேஷன். யா, இந்த இருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தாலே நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதே தான் நான் லாஸ்ட் கிளாஸ்லயும் இதை ஓல்டு சிலபஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன். அல்லோபேட்டிக்,
சிம்பாட்டிக். இந்த மற்ற இந்த பேராபெட்டிக் அது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரிஜினல் பாப்புலேஷன் ரெண்டுலையும் இப்படி தான் இருக்கும். சரியா? இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் ஸ்பீசிஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குது? பேரியர், ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு பேரியர். ஃபர்ஸ்ட் நான் அலோபேட்டிக் சொல்றேன் சார். ஒரு பேரியர் நடக்குது. ஓகே, ஸோ அப்ப திஸ் பேரியர் த எவல்யூஷன் வில் பி ரீப்ரொடக்டிவ்லி கண்டிப்பா என்ன செய்யும்? அந்த பேரியர் மூலம் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட் ஆகும். அப்ப நியூ டிஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் ஆஃப்டர் தட் ஈக்லிபிரியம் ஆஃப் த நியூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அத ஹைபிரிட்ஸ் ஜெனரலி த ஹைபிரிட்ஸ் வில் பி ஸ்டெரைல். ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். த பயாலஜிக்கல் வேஸ்டேஜ் த நேச்சுரல் செலக்ஷன் வில் டென் டு தட் எலிமினேட் தட். இதுல வந்து தேவையில்லாத ஃபுல்லா எலிமினேட் பண்ணக்கூடியது. த வேஸ்டேஜ் பை தட் இம்ப்ரூவிங் அண்ட் intensifying the means of that reproductively it will be isolated in that until that population is no long for that interbreeding at all. அது பாப்புலேஷன் வந்து இன்டர்பிரீடிங் ஆகிற வரைக்கும் அது அப்படியே செப்பரேட் ஆகியே வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது அல்லோபேட்டிக். சிம்பிளா சொன்னா தட் பேரியர் வில் பி இன்வால்வ் இன் தட் அல்லோபேட்டிக். இதே இது சிம்பாட்டிக் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த லாஸ்ட் படத்துக்கு மட்டும் டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. ரிலேட்டட் பாப்புலேஷன் வில் பி ஆக்குபைட் சைட் பை சைட் அட் த சேம் டெரிட்டரி ஆர் ஜியோகிராபிக்கல் ஏரியா. இவ்வளவுதான் மேட்டர். இப்ப பாருங்க, இது தனியா இது தனியா, இது தனியா அந்த எல்லோ கலரு கிரீன் கலரு. இது பாருங்களேன், இதுக்குள்ளேயே ஒரு எல்லோ கலர் ஃபார்ம் ஆகுது. இத ஜெனடிக் பாலிமரைசேஷன் வித்தின் த பாப்புலேஷன். இதுல இருந்து பிரிஞ்சு போகும். இந்த போது பாத்தீங்களா, இதுதான் அதுக்குள்ள இதுக்கும் உள்ள வித்தியாசம். The evolution of the sympathetic population into separate species, that's a sympathetic speciation சொல்லப்படுது. This population living in the same habitat. இதுக்குள்ளேயே தான் சேம் நீடு, ஃபுட், ஸ்பேஸ், அதுக்கு எல்லாமே. So this combination to bring that operation, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளே இன்னொரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. இதுதான் நம்ம இந்த ஒரு பிரின்சிபல் சொல்லுவோம், காஸ் பிரின்சிபல். காஸ் இந்த பரமேசியம் வச்சு சொல்லியிருப்பாரு. காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பாப்புலேஷன் தான் இது யார் சொல்லியிருப்பான்னா அந்த மெயினா ஹார்டின். அதாவது காஸ் பிரின்சிபல் வேற ஒருத்தர் காஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு. காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் வந்து ஹார்டின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு. இதுவும் நம்ம ஈகாலஜில ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன். சரியா? So the tide over that the competition is a lesser adapted population. It's become extinct. நான் சொன்னல இப்ப ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது, இந்த கிரீன் எல்லோ. சோ அப்ப இவங்க பயங்கர காம்படிஷன் இருக்கும். இட்ஸ் வில் பி அப்ப என்ன செய்யும், ஒரு ஸ்பீசிஸ் மைக்ரேட் ஆகி அப்படி வெளியே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இட் மைக்ரேட் டு த another region. இட் many undergoes that evolutionary. அப்ப இது வெளியே போய் இது நிறைய எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்கும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொன்னோம், சிம்பாட்டிக் சொல்லக்கூடிய சிம்பாட்டிக் ஸ்பீசியேஷன். allopathic speciation, sympathetic speciation. The population of that நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மெட்டீரியல் கொடுத்திருக்கேன். seed eating birds, the birds will be developed the stronger and heavier beak. So other factor like நிறைய ஃபேக்டர், இது இந்த மாதிரி உள்ளேயே ஒரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் இருக்கு, நிறைய ஃபேக்டர் வந்து இன்வால்வ் ஆகணும், சும்மா எல்லாம் நடக்காது. அப்போ வாட் ஆர் த எவல்யூஷனரி ஃபேக்டர்? எப்பயும் சொல்ற கதை தான். மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், hybridization, natural selection, genetic drift, isolation, founder principle, polyploidy. So these are that factors are operating that population. இந்த பாப்புலேஷனுக்குள்ள இந்த நான் சொன்ன ஃபேக்டர் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். அப்ப ஆப்ரேட் ஆனாவே என்ன ஆகும், the genetic divergence will be established. அப்ப reproductively will be isolated is step by step. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், இந்த இது ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஐசோலேட் ஆகும். அப்ப ஆஃப்டர் த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் டோட்டலி இட் வில் பி ஐசோலேட்டட். hence this population to fail to interbreed. முதல்ல இதுக்கு இது ரெண்டு இந்த கிரீன் எல்லோன்னு சொல்ல பத்தில இந்த இடத்துல இன்டர்பிரீடிங் இருக்கும். இந்த ஃபேக்டர் எல்லாம் வந்த உடனே இப்படி செப்பரேட் ஆயிடுச்சு. கடைசியில பாருங்க இப்படி செப்பரேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த எல்லோ கலர்ல உள்ள ஸ்பீசிஸ், சும்மா கலருக்காக நான் சொல்றேன், புரியுறதுக்காக. இதுல ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி. இப்ப பி ஸ்பீசிஸ் ஏயோடயோ ஏ ஸ்பீசிஸ் பியோட இன்டர்பிரீடிங் வச்சுக்கிடாது. நோ இன்டர்பிரீடிங். gene flow is prevented. No possibilities of the mixing of the genes. So each population to maintain the separate or distinct gene pool. இது தனியா ஒரு ஜீன் பூலை மெயின்டைன் பண்ணும், இது தனியா ஒரு ஜீன் பூலை மெயின்டைன் பண்ணும். Now the populations will be ranked as two separate species. இப்படிதான் ரெண்டு செப்பரேட் ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. So these are the important point about that allopathic speciation and sympathetic speciation. Okay, right. So இது ரெண்டு தான் நம்ம சிலபஸ். மற்ற பாராபேட்டிக் அண்ட் அதை கூட நமக்கு தேவையில்லை சார், பாத்துக்கிடுவோம். சரியா? ரைட். ஸோ அது பாத்துக்குவோம். அடுத்த நம்ம சிலபஸோட டைட்டில் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்.
ஸோ டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் இது ஏற்கனவே நான் வந்து அந்த எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல பக்காவா இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இங்கேயும் நான் சொல்றேன். சரியா, அது பார்த்துக்கோங்க. இதுல பேஜ் நம்பர் 25ல அந்த ஸ்பீசியேஷன்ல ஒரு பார்ட் 1 பாருங்க சார். பார்ட் 1ல அதுல நிறைய இட் மே பி டிஃபைன்ட் அஸ் இட்ஸ் ஆரிஜினேட்டட் பை ஒரு சின்ன டேபிள் ஸ்பீசியேஷன் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருப்பேன். இதையும் சும்மா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 26 அலோபேத்திக் சிம்பேத்திக் ஒரு ஸ்பீசியேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான். சரியா, ரைட். அடுத்த பேஜ் நம்பர் 34 பார்ட் 2 எடுங்க. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஏன்னா இது ஏன் சார் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம்னா இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அப்போது நம்ம இதை ஸ்பெசிஃபிக்கா படிச்சுதான் ஆகணும். மோஸ்ட்லி ஆப்ஷன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வர்ற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா சார், 35 கொஸ்டின் நான் எடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் தான் எடுக்கணும். சரியா, ஆல்மோஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டேன். இந்த சிலபஸ்ல ஒரு 15 கொஸ்டின் தான் எடுத்துருவேன். ஓகே, பாத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் டிஆர்பில வந்து கன்வர்ஜென்ட் அந்த ஆப்ஷன் வர்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் மீ கன்வர்ஜென்ட்? Convergent refer to that attainment of that similar structure, but a distinct related animals. The different group of animals living in the similar way of life. That's convergence. Similar way of life. In the table, இந்த சின்ன கிராஃப் கூட பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி இப்படி போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கன்வர்ஜென்ஸ். So the structure developed in that convergent evolution, that is we are co-evolution கொடுத்திருக்கீங்க சார். இதுல இல்ல, ஒரு நிமிஷம். இந்த டயக்ராம் மாத்திட்டேன் நானு. கன்வர்ஜென்ட்க்கு வந்து இல்ல இந்த ரிலேட்டடா வரும். படம் இல்ல நினைக்கிறேன். கன்வர்ஜென்ட் இந்த இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல பாருங்க, இட்ஸ் நாட் சிமிலர் காமன் ஆன்செஸ்டர்ஸ் வச்சு சொல்றோம். தட் this development in the convergent evolutions are analogous. நான் ஏற்கனவே இது எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல பக்காவா நடத்திருப்பேன், நான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அனலாகஸ் இது நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். லாஸ்ட் கிளாஸோட இதை சொன்னேன் நானு. இப்ப அனலாகஸ் ஸ்ட்ரக்சர், ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்னு படிச்சிருப்பீங்க. சரியா, அனலாகஸ் இட்ஸ் லீட்ஸ் டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனலாகஸ்னா உங்களுக்கு தெரியும், ஹோமோலாகஸ்னா தெரியும். அனலாகஸ்னா ஸ்ட்ரக்சரலி சிமிலர், ஃபங்க்ஷனலி டிஃபரண்ட். ஹோமோலாகஸ்னா ஸ்ட்ரக்சரலி டிஃபரண்ட், ஃபங்க்ஷனலி சிமிலர். சோ அப்ப அனலாகஸ் இட்ஸ் லீட்ஸ் டு எஸ் சார் மாத்தி சொல்றீங்க சார். எஸ் மாத்தி எஸ் ஓகே சார், சாரி சார் மாத்தி சொல்லிட்டேன். அதாவது ஹோமோலாகஸ்னா ஸ்ட்ரக்சரலி சிமிலர், functionally different. Analogous-na structurally different, functionally sorry மாத்தி சொல்லிட்டேன். Homologous-na structurally similar, functionally different. ஓகேவா? homologous. Analogous-na அது அப்படியே just opposite. என்னது? structurally different sir, functionally similar, function same sir, same function. ஓகே, அப்ப இதுல ஹோமோலாகஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இங்க என்ன எவல்யூஷன் சார் இருக்குன்னு கேட்டா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுதான் நான் சொன்னேன், நான் நேத்து லாஸ்டோட சொன்னாங்க. ஏசி பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஏசி ரூம்ல ஹெச்டி டிவி பாத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்டி டிவி சரியா, ஏசி ரூம். இல்ல ஏபிசிடி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கினாலும் சரிதான். ஏசி ரொம்ப முக்கியமானது சார், எக்ஸாம் எல்லாம் மறந்துடும். இப்போ நானே பாருங்க கொஞ்ச நேரத்துல சொல்லும் போது மாத்தி சொல்லிட்டேன் நான். சரியா, அது என்னதான் ஞாபகம் சொல்லணும், அந்த எக்ஸாம் எல்லாம் மறந்துடும். கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா, டைவர்ஜென்ட் எவல்யூஷனா, ஹோமோலாகஸா, அனலாகஸா, அவ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசி ரூம்ல ஹெச்டி டிவி பாக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுல வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல இட்ஸ் அ ஃபிளைட். ஃபிளைட் இஸ் டெவலப்ட் பை இண்டிபெண்டன்ட்லி. உங்களுக்கு தெரியும், த 4 group ஆஃப் அனிமல்ஸ். ஏன்னா ஃபிளைட் வந்து இன்செக்ட், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஈவன் மேமல் கூட ஃபிளைட் இருக்கு. ஃபிளைட் மீன்ஸ் பறக்கிறது. பேர்ட், பேட், நாட் பேர்ட், வவால் அப்படின்னு சொல்றது. So all these animals are similar type of adaptation for living in that air. பேஜ் நம்பர் 34ல அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க. எல்லாமே சிமிலர் டைப் ஆஃப் அடாப்டேஷன் இருக்கும் ஃபிளைட். ஸோ அதே மாதிரி அக்வாட்டிக் லைஃப்ல அதே தான். இந்த படத்துல காமிச்சிட்டு பாருங்க, ஃபிஷ், டால்பின், இது இது வந்து 3 டிஸ்டிங்க்ட்
எல்லாமே அன்ரிலேட்டட் தான். இந்த ஃபிஷ்ல ரெப்டைல்ஸ் சொல்லியிருக்கோம், சரியா? ஃபிஷ்ல ஷார்க் சொல்லியா, மேமல், பேர்ட்ஸ், இது எல்லாமே அன்ரிலேட்டட் குரூப்ஸ் தான். பட் செட்டில் இன்டு தட் வாட்டர். பேஜ் நம்பர் 35ல டயக்ராம் பாருங்க. இட்ஸ் டெவலப் த சிமிலர் டைப் ஆஃப் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். என்ன சார் சிமிலர் டைப் ஆஃப் அடாப்டிவ் கேரக்டர்னா, த ஸ்ட்ரீம்லைன் பாடி அண்ட் ஃபின்ஸ், இந்த ஃபின்ஸ் streamlined bodies. That is called convergent evolution. It's lead to production of that analogous. Ada analogous na convergent evolution. I mean marsupial and placenta. It's a good example for that convergent evolution. Sorry, convergent evolution title varra maari kuduthittu keela examples question kekalam. Nya vechukonga. So both group of the divergent from that common ancestor, but geographically it's separated. But remarkable similarities, the body shape and even the diet and the locomotions, இதெல்லாம் நீங்க போய் பார்த்துக்கோங்க. So these are the important points regarding that convergent evolution அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வர்ஜென்ட். அவ்வளோ போதும் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பொறுத்தளவு. அடுத்தது செக்ஸுவல் செலக்ஷன். சார் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஐ திங்க் 9th யூனிட்ல தான் நடத்துறேன்னு நினைக்கிறேன். 9th யூனிட் எவல்யூஷன்ல செக்ஸுவல் செலக்ஷன் தியரி அப்படின்னா தனியாவே அங்க நான் ஓல்டு சிலபஸ் நடத்தியிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஸுவல் செலக்ஷன் தியரி அங்க நீங்க பார்த்துக்கோ. நத்திங் இதுல ரொம்ப அங்க வந்து சில எக்ஸாம்பிள் வச்சு ஐ திங்க் டார்வினிசம் நேச்சுரல் செலக்ஷன் ரிலேட்டடா வரும்போது சொல்லியிருப்பேன், இல்லை மியூட்டேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் வரும்போது ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இங்கேயும் நான் சொல்றேன், ஏன்னா ஸ்பெசிபிக்கா செக்ஸுவல் செலக்ஷன் தியரி நம்ம சிலபஸ்ல இருக்கிறோம். செக்ஸுவல் செலக்ஷன் தியரி இஸ் நத்திங், இட்ஸ் a presence of a specialized character in the male alone. So ஒரு ஃபீமேலுக்கும் மேலுக்கும் அந்த ரீப்ரொடக்ஷன்ல மேலுக்கு மட்டும் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரா இருக்கு. பிரில்லியன்ட் கலர்டு ஃபெதர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பீகாக், ஈவன் தட் ஆண்ட்லோப் ஆஃப் தட் மேல் டீர். அதாவது பீகாக் பாருங்க, ஆண் பீகாக் மேல் பீகாக் வந்து பிரில்லியன்ட் கலரா இருக்கும். டீருக்கு பாருங்க கொம்பு, இந்த மேல அப்படி கொம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் மேலுக்கு தான் நல்லா அழகா இருக்கும். It's a beautiful band of that color of the body. Tiger, male tiger தான் நல்லா அழகா இருக்கும். ஐ மீன் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஈவன் தட் மேன், த முஸ்டாக், மீச, தாடி, சரியா, the beard and a scent gland of mammals, even that muscles, even that some எப்படி சொல்ல sound, musical sounds for birds, even the insect, particular the male தான். ஃபீமேல் எதுவுமே செய்யாதுன்னு நினைக்கிறேன். The vocal sac, even the nuptial pad of that frog, அந்த ஃபோர் லிம்ப்ல ஃப்ராக்ல ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அது பேர் நப்சியல் பேட். அது மேல் ஃப்ராகுக்கு தான் இருக்கும். ஹிப்போ காம்பஸ்ல ப்ரூட் பவுச்சஸ் இருக்கும் மேல்க்கு. ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டர்ஸ், த நேச்சுரல் செலக்ஷன் இட் வில் பி ஆப்ரேட் ஹியர். இதெல்லாம் வந்து ஏன்னா நேச்சுரல் செலக்ஷன் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார்ம், மேலுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இதான் வந்து ஐ திங்க் லாமார்க் வந்து சொன்ன விஷயத்த சில பேர் இதுக்கு இந்த செக்ஸுவல் செலக்ஷன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்லாம் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டார். நீங்க ஓல்டு சிலபஸ்ல இந்த நியூ சிலபஸ்ல கொடுத்த விட ஓல்டு சிலபஸ் பயங்கர டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். அப்ப இது வேற சயின்டிஸ்ட் தான் இது என்ன சொன்னா, இது செக்ஸுவல் செலக்ஷன் தியரின்னு தனி தியரியே சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஸ்டேட் தட் ஃபீமேல் வில் பி, ஏன் சார் இவ்வளவு மேலுக்கு இவ்வளவு பிரில்லியன்ட் கலரு, அதாவது ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் இருக்குன்னு கேட்டா, to state the female will be select the male for mating. இவ்வளவுதான் மேட்டர். அதாவது மேட்டிங்க்கு அந்த ஃபீமேல் இருந்து செலக்ட் பண்ணுது. சரியா? இதுல பேஜ் நம்பர் 36ம் 37ம் பாருங்கள, சில டயக்ராம் காமிச்சிருக்கேன். 36 and 37 இங்க செக்ஸுவல் செலக்ஷன் தியரிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, இல்ல பாத்துக்கலாம். பேஜ் நம்பர் 36 பாருங்க, 37 பாருங்க. இப்ப மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் காமிச்சிருக்கோம். பாக்குறதுக்கு பாருங்க, அந்த மேல் தான் அப்படியே கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிக்சர்ல எல்லா மேமல்ஸ், சில கவ், சில ஆன்ட்லோப்ஸ், ரைனோசரஸ் பீட்டில் கூட பாருங்க எப்படி இருக்கு. ஈவன் த டைகர், லைன், டீர், எலஃபண்ட், டஸ்க் இருக்கும் அந்த இதுக்கு. ஸோ இதுக்கு மேல் மட்டும் தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? அதுக்கு என்ன ரீசன் அதையும் நான் சொல்லிட்டேன். The males are developing more and more it's attractive characters. Because of that female will be select the male for mating. இதான் ரீசன். சரி, salient features சில ஏற்கனவே சொன்னதுதான், திரும்ப சொல்றேன்.
many species of males are more and more in that number of that female to help to select that male. Female தான் செலக்ட் பண்ணும் ஃபார் மேட்டிங். இப்போ சிம்பிளா புரியும்படி சொன்னா, இப்போ பீகாக் இருக்குது. பீகாக் வந்து டான்ஸ் ஆடும், நீங்க பார்த்துருப்பீங்க. அது மேல் பீகாக் தான் டான்ஸ் ஆடும், ஃபீமேல் பீகாக்ல டான்ஸே ஆடாது. அதான் பேசாம அமைதியா தான் இருக்கும் ஒரு இடத்துல. மேல் பீகாக் ஃபீமேல் பீகாக் முன்னாடி அந்த மேல் பீகாக் போட்டு அந்த ஆட்டம் போடும். சரி, அது ஒண்ணு மட்டும் கிடையாது, 2-3 பீகாக் மேல் பீகாக் ஆட்டம் போடும். அது எது நல்லா டான்ஸ் ஆடுதோ அதை பார்த்துட்டே இருக்கும், எது ஃபீமேல் பீகாக். ஸோ எது அதுக்கு வந்து எந்த இது நல்லா அட்ராக்டிவ் டான்ஸ் ஆடுதோ அதோட போய் அது மேட்டிங் வச்சுக்கிடும். திஸ் இஸ் அ மேட்டிங் டான்ஸ்ன்னே சொல்லுவாங்க. அதை வந்து அட்ராக்ட் பண்ணணும், ஃபீமேல அட்ராக்ட் பண்றது. நாட் ஒன்லி திஸ், சரியா? இது மட்டும் சொல்ல முடியாது, நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல. ஈவன் நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இது ஒண்ணு. இன்னும் ரொம்ப ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் டாக் கூட நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டு பக்கத்துல மேல் ஃபீமேல் அந்த பர்டிகுலரா அந்த ப்ரீடிங் சீசன் ஆஃப் த டாக், இந்த மார்கழியா அது ஏதோ மாசம் வரும்னு நினைக்கிறேன், சரியா? அந்த டயத்துல பாருங்க, ஒரு ஃபீமேல் டாக் இருக்கும், ஒரு 10 மேல் டாக் இருக்கும். அது ப்ரீடிங்காக அந்த ஃபீமேல் டாக் அந்த 10ல எது செலக்ட் பண்ணணும்னு கேட்டா, அது ஒரு அக்ரெசிவா சண்டை போடும். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஏரியாலே உங்க ஏரியால பார்த்திருப்பீங்க. அது எது அதாட்ட 10 டாக் சண்டை போட்டுட்டு இருக்கும். மேல் டாக் ஃபீமேல் டாக் ஜாலியா அப்படி பார்த்துட்டே இருக்கும். நீ சண்டை போட்டு வாடுற, யார நீ வீரத்தை காட்டுறியோ நீ அவங்க கூட மட்டும் நான் மேட்டிங் வச்சுக்கிறேன்னு சொல்லும். ஸோ அப்ப அது அங்கேயும் கேரக்டர் தான். பாருங்க எப்படி செலக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ மேல்ஸ் ஆர் மோர் அட்ராக்டிவ் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். 2ஆம் நிலை பால்பண்பு வளர்ச்சி மேலுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கேரக்டர்ஸ். The male provide with the brilliant color சொன்னதான், the pleasant behavior, the matting dance, the melodious பாட்டுலாம் பாடணுமா, டான்ஸ் ஆடணுமா, ஒரு ஃபீமேலுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ மோர் அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு the more preference by the female. So that species there is a fight among that, அதான் சொன்ன ஃபைட் பண்ணும் இந்த மேல் புள்ளையும். Sexual selection will be operate only one sex of the species. அதுல வந்து அந்த செக்ஸை மட்டும் தான் அது செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த மேல மட்டும். அப்ப நேச்சுரல் செலக்ஷன் will be operated and that both sex will be equal. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏன் அது ஃபீமேலுக்கு மட்டும், மேலும் ஃபீமேலும் ஒரே என்வரான்மெண்ட் தான் வாழுது, மேலுக்கு மட்டும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் பக்காவா இருக்குது, அது ஃபீமேலுக்கு ஏன் வரலன்னா, அது நேச்சுரல் செலக்ஷன் will be operate on both the sex equally. மேலுக்கும் ஆப்ரேட் ஆகுது, ஃபீமேலுக்கும் ஆப்ரேட் ஆகுது. ஆனா மேல் மட்டும் தான் ஏன் பிரில்லியன்ட் அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ், எக்ஸ்ட்ரா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அது வந்து ஃபார் மேட்டிங் பர்பஸ். த செக்ஷுவல் selection is concerned with the reproductive, while that natural selection is concerned with the survival of the individuals. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷுவல் செலக்ஷன் வந்து எதை கன்சிடர் பண்ணா, அது ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான். பட் நேச்சுரல் செலக்ஷன் வந்து சர்வைவல் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுதான் வந்து செக்ஷுவல் செலக்ஷன் தியரிய சொல்றாங்க. இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்தாச்சு, சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோ எவல்யூஷன். அடுத்த டைட்டில் நம்ம பார்க்க போறது வந்து கோ எவல்யூஷன், சரியா? கோ எவல்யூஷன், அந்த பேரலல் எவல்யூஷன், நான் திரும்ப சொல்றேன், டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட், கோ எவல்யூஷன். அதே மாதிரி பேரலல் எவல்யூஷன் நம்ம சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிலது நீங்க பார்த்துக்கோங்க, சரியா? அது இந்த எவல்யூஷன் டைப்ஸ் வரும்போது ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரலல் எவல்யூஷனும் கேட்கறதுக்கான வாய்ப்பு. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், கோ எவல்யூஷன், ஈவன் பேரலல் எவல்யூஷனையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன், இங்க சொல்லலாம். ரைட். ஸோ கோ எவல்யூஷன் இதுவும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் அடாப்டேஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து செக்ஷுவல் செலக்ஷனுக்கு அடாப்டேஷன் மாதிரி இதுவும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் அடாப்டேஷன். அடாப்டேஷன் ஃபார் மாடிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ரிலேட்டட் டு தட் என்வரான்மெண்ட். என்வரான்மெண்ட் தான் அதுக்கு தன்னை அடாப்ட் ஆகுது. த மாடிஃபிகேஷன் ரிலேஷன் டு தட் லிவிங் பீயிங்ஸ் கால்டு கோ எவல்யூஷன் ஆர் கோ அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கோ எவல்யூஷன் இட்ஸ் லீட்ஸ் டு தட் டைவர்ஜென்ட் ஆர் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம் சார் இந்த வேர்டு. கோ எவல்யூஷன்ஸ் வந்து இட்ஸ் லீட்ஸ் டு த டைவர்ஜென்ட். அங்க கன்வர்ஜென்ட் சொன்ன பாத்தீங்களா, இங்க வந்து டைவர்ஜென்ட் அண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன், அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்னாவே டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஞாபகம் வந்துடணும், சரியா? So co-evolution we can define a type of interaction where the different group of organisms which have the close ecological relationship exert a strongly reciprocal environmental pressure on that others. சரியா? இதான் co-evolution சொல்லக்கூடிய. இது இந்த மற்றபடி இந்த டேர்ம் இது வந்து two species will evolve together due to that close relationship.
when one will be evolved into that, the other will be rewrote. இது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸ் ஃப்ளோர் ஆஃப் திஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. கோஎவல்யூஷன்ல அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இந்த மாதிரி போறதுக்கு இந்த இது சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த நிறைய டயக்ராம் சொல்றேன். கோஎவல்யூஷன், ப்ரிடிஷன், பாராசைட். ஒரு நிமிஷம். இதுவும் கோஎவல்யூஷன் தான். ஒரு நிமிஷம். ஓகே, இதுல டேர்ம்ஸ் அதுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். த டேர்ம் காயின்ட் பை த கோஎவல்யூஷன், என்ரிச் அண்ட் ரேவன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட். ரெண்டு பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோஎவல்யூஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க சார். பிளான்ட் அண்ட் ஹெர்பிவோரஸ், பிரிடேட்டர் அண்ட் ப்ரே இன்ட்ராக்ஷன், பாராசைட் அண்ட் ஹோஸ்ட் இன்ட்ராக்ஷன், மிமிக்ரி அண்ட் மாடல்ஸ். ஓகே, இது எல்லாமே கோஎவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்க வந்து எவல்யூஷன்ல கோஎவல்யூஷன்ல இது எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. அதுக்கு பேரலா, அதாவது பிளான்ட் அண்ட் ஹெர்பிவோரஸ்னு வச்சுக்கணுமே. இதுக்கு என்ன சார் கோஎவல்யூஷனுக்கு? இதுக்கு பிளான்ட்டுக்கும் ஒரு ஹெர்பிவோரஸ்க்கு என்ன சார்னா, ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் ஈட் த பிளான்ட். உங்களுக்கு தெரியும், ஆடு மாடு எல்லாமே வந்து பிளான்ட்டை தான் சாப்பிடும். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் வில் பி டெவலப்டு. அப்ப எல்லாமே அப்ப தன்னை தானே காப்பாற்றிக்கணும் அந்த பிளான்ட். So that defense mechanism to protect themselves, plant. அப்ப என்ன செய்யும்? the plant, the adaptation ஆகும். the spine, thorns, அந்த முள்ளு உருவாகிறது. பிளான்ட்ஸ்ல வந்து முள்ளு உருவாகும். இல்லைன்னா some toxic biochemicals will be released into that. Toxicனா maybe that's alkaloid, அதாவது நிக்கோட்டின், காஃபின், குயினைன், அந்த மாதிரி சில alkaloids. எதுக்கு? அந்த ஹெர்பிவோரஸ் அதை டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா இருக்கிறது. அது சாப்பிட்டோன்னா அது பிடிக்காது, அந்த இலையை பிடிக்காது, அவாய்ட் பண்ணிடும். முள்ளு இருந்தா அதை சாப்பிட முடியாது. தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். சரியா? இதுல இந்த கின்சர் அது இந்த நிறைய கதை சொல்லியிருப்பா, அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க சார். நம்ம எர்ஜென்ஸ் ராவன் இது வந்து அல்கலாய்ட்ஸ் பிளே மேஜர் ரோல் ஃபார் எவல்யூஷன் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ், அது சொல்லியிருப்பாரு. சரியா? நம்ம இதுல கம்மிங் பேர்ட்ஸும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இதுதான் கம்மிங் பேர்ட்ஸ், அந்த படத்துல இருக்கு பாருங்க, இதுதான் கம்மிங் பேர்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி 3 adaptation which help to feed on that nectar of the certain kinds of flowers. ஒரு 3 விதமான அடாப்டேஷன்ஸ் இருக்குமா? ஏன் அது அடாப்டேஷன்? அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கோ அது மாதிரி அதோட பீக் இருக்கு பாருங்களேன். த லாங் பீக், இந்த பீக்கை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளவு லாங் பீக்? நார்மலா ஒரு பீக் இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு லாங்கா இருக்குன்னா, the small size of the bird இருக்கலே கமிங் பேர்ட் ரொம்ப ஸ்மால் சைஸ். the plants will be also adapted. பிளான்ட்க்கு இந்த மாதிரி இருக்கும் அது. அப்ப இதோட ஃபுட் என்னது? நெக்டார், தேனை சாப்பிடுறது. அப்ப இந்த மாதிரி இருந்தா தான் இப்படி உள்ள போய் இங்க வந்து தேனை எடுக்க முடியும். தட்ஸ் அடாப்டேஷன். அப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃப்ளவர், இந்த கமிங் பேர்ட்ஸ் வந்து ஒரு கோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரீடேட்டர் அண்ட் ப்ரே. இந்த எக்ஸாம்பிள் ப்ரீடேட்டர் அண்ட் ப்ரேக்கு வந்து இந்த அடுத்த பிக்சர், இந்த பிக்சர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். The predator to kill. So predator, prey. Last year கேட்ட TRP question. Simple question. எது predator, எது prey அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரியா? The predator to kill, devoted to other animals for that food. That animal which are killed, that is called prey. எது கொல்லப்படுகிறதோ அதான் prey. அப்ப ரிலேஷன்ஷிப் between the predator and prey, இதான் predatorன்னு சொல்லுவோம், இது preyன்னு சொல்லுவோம். That is a predations. இது அதே மாதிரி ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், the predator and prey, இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இன்டர்ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப். The evolutionary relationship, interspecific evolution relationship. So generally it occurs that over a long period, this period the predator can change that time prey for that. இது வந்து அப்ப இது இந்த புலி வந்து இந்த மானை வந்து அடிக்கும். அப்ப இந்த புலியிலிருந்து இது காப்பாத்திக்கணும், தன்னை காப்பாத்திக்கணும் அந்த மான்னா, இதோட கேரக்டர் மாதிரி இதுவும் தன்னைத்தானே மாத்திக்கிடணும். எப்படி மாத்திக்கணும்? என்ன கேரக்டர் மாத்திக்கணும்? ஃபார் ரன்னிங் ஹேபிட்டட். ரன்னிங் ஹேபிட். சப்போஸ் இது ஃபாஸ்டா ஓடுதுன்னு இதுவும் ஃபாஸ்டா ஓட பழகிக்கணும். அதுதான் கோ எவல்யூஷன். மீனிங் புரிஞ்சிருக்கு எனக்கு. The period of predator can change that time to prey also change. இதுக்கு எப்படி கேரக்டர் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி பிரேக்கும் கேரக்டர் சேஞ்ச் ஆகும். That process we are going to say co-evolution, sir. இதுதான் co-evolution. So the co-evolutions of the prey and predators, it's a antagonistic co-evolution. மாறி antagonistic அப்படியே just opposite இருக்கக்கூடியது. The co-evolution will be occurs in that a community, that is a
கம்யூனிட்டி கோஎவல்யூஷன் சொல்லுவாங்க. கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி தேர் ஆர் த கார்னிவோரஸா இருக்கலாம், ஹெர்பிவோரஸா இருக்கலாம், இந்த டைகர், டீர் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப predator prey is a past that adaptive traits in that offspring. One species will be evolved to the other species also evolved the some extent. The evolution relationship of that and pairwise, அது இந்த ரெண்டுக்குமே ஜோடி, இந்த ரெண்டுக்குமே ஜோடி எப்படி இருக்கும்னா ஒன் ஆன் ஒன் கோஎவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆன் ஒன் கோஎவல்யூஷன், அத pairwise கோஎவல்யூஷன். pairwise ரெண்டு ஜோடியா நடக்கக்கூடியது. கோனாவே ரெண்டு இந்த ஆரம்பர் கூடுதல ரெண்டு ஒண்ணோட போற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரியா சார்? ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. That evolutionary relationship of the predator and the prey may occur between the group of the species. That's a diffused coevolution அப்படின்னு சொல்லக்கூடியது. diffused different uses of that coevolution as the less specific evolutionary relationship. இதுல diffused coevolutionக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். The coevolution of that a tolerance in the predators. Okay, the most plant species are produce the variety of protective mechanism. அதான் சொன்னேன், ஒரு ஹெர்பிவோரஸ் வந்து அந்த பிளான்ட் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நிறைய அதோடைய மெக்கானிசம், ஹெர்பிவோரஸ்ல வந்து அந்த முள்ளு ஃபார்ம் ஆறது, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆறது, அந்த மாதிரி. நம்ம எவல்யூஷன் ஆஃப் த பிரிடேட்டர் டு அவாய்டன்ஸ் ஆஃப் த மெக்கானிசம், இதான் சொன்னேன். The different species of that herbivorous eaten by the different species of the carnivorous. The both predator and the prey to provided with that a favorable characters, ரெண்டுக்குமே favorable character. Then only it succeed the struggle for existence. அப்பதான் அந்த பிளான்ட்டும் வளர முடியும், அந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூட ஒரு ஹெர்பிவோரஸும் வளர முடியும். ரெண்டுமே அது ஒரு அடாப்டேஷன். ஆனா இது தனத்தக்கன என்ன செய்யணும், அடாப்ட் ஆகணும். அதான் கோஎவல்யூஷன் சொல்லுது. Many of that changes in that identical to the prey and predator populations. பிளான்ட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி they produce that hard, அந்த பிளான்ட் வந்து பயங்கர ஹார்ட் பார்ட்டா ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு ஹெர்பிவோரஸ் சாப்பிட முடியாது. And toxic substance will be released and the thorns will be formed. thorn முட்கள், முள்ளு. So that animal அப்ப என்ன செய்யும், the animal that warming that சில அனிமல்ஸ் என்ன செய்யும்னா the colorations, mimicry. அதான் இன்னொரு டயக்ராம் கூட ஒரு கோஎவல்யூஷன்ல காமிச்சேன். எஸ், இந்த இது பாருங்க, இது ரெண்டுமே வந்து வித்தியாசமானதான். இது இந்த கோஎவல்யூஷன் எக்ஸாம்பிள் தட் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பேர்ட்ஸ் மிமிக் பண்ணக்கூடியது இது வந்து. சரியா? The birds feed on that mimic butterflies. So they evolved to look more like that inedible moths. இந்த மிமிக்ரின்னு சொல்லிட்டு நம்ம 6th யூனிட், அத 6th சொல்லக்கூடாது, பிசியாலஜி ஒரு யூனிட் அடுத்து நடத்தும் போது மிமிக்ரி பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் சார். அங்க தனியா டைட்டிலே இருக்கு மிமிக்ரி. சரியா? இது அதாவது ஒரு டேஸ்ட்ஃபுல் பட்டர்ஃப்ளை, டேஸ்ட்லெஸ் பட்டர்ஃப்ளைனா, இது அந்த டேஸ்ட்லெஸ் பட்டர்ஃப்ளை மாதிரி இன்னொன்னு அப்படி மிமிக் பண்ணிக்கிறோம். ஆனா அது டேஸ்ட்ஃபுல்லா தான் இருக்கும். பேர்டு வந்து you can't identify it. Easily to escape from predator. அந்த predatorல இருந்து அந்த மிமிக்ரி, அந்த கலரேஷன் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இது என்ன நினைக்கும், இது டேஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடும். அப்ப to escape the predator, the organism provide with the favorable characters that can succeed in that struggle for, இது பாருங்க, ஒரு struggle for existence. So that organ, the fitness of the survives. இல்ல எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. I mean host and parasite, அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். The host of that animal which provided the shelter, food for parasites. Certain parasites are require more than one host. சில நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிச்சோம், ஒரு பாராசைட் ஃபுல்லாவே இருக்குன்னா அத லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு 2 ஹோஸ்ட் தேவைப்படுது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ, பிளாஸ்மோடியம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மஸ்கிட்டோ தேவைப்படுது, செகண்ட் பார்ட் ஹியூமன் தேவைப்படுது. அப்ப கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் 2 ஹோஸ்ட், அதுல பிரைமரி ஹோஸ்ட் அண்ட் செகண்டரி ஹோஸ்ட். செக்ஸுவல் சைக்கிள் நடந்தா அது பிரைமரி ஹோஸ்ட், செக்ஸுவல் சைக்கிள் நடந்தா அது செகண்டரி ஹோஸ்ட். அப்ப ஹோஸ்டுக்கும் பாராசைட்டுக்கும் பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆர்கானிசத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனா நம்ம நினைக்கிறோம், எனக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளவு பேர்டன் கொடுக்கான், இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை அதிகமா வந்தாலும் அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள். ஒரு பேர்டு, ஒரு சாதாரண ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு எறும்பு, ஏதோ ஒரு XRY அனிமல், அதே இந்த லைஃப்ல இங்க உலகத்துல வாழாது எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மிமிக்ரி அப்படித்தான், தன்னைத்தானே மாத்திக்கணும். இந்த மாடல்ஸ், மிமிக் அண்ட் மாடல் சொல்லுவாங்க. இதுவும் கோஎவல்யூஷன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு சார். கோஎவல்யூஷன் ஃபார் மிமிக் அண்ட் மாடல். சோ மிமிக் அண்ட் மாடல் அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்லு, the coevolutionary interaction involve the mimicry. சரியா?
So bird, the பாருங்க, bird feed on that mimic butterfly. இதுல என்ன சொன்ன, evolve the look more like that inedible monarch, அந்த butterfly பேரு, சரியா? So அப்ப இது என்ன செய்யணும்னா அப்படியே இட்ஸ் அசிலேட்டட் டு தட். இது பாருங்க, evolve the look less like that mimic, கொஞ்சம் அதே மாதிரி மிமிக் பண்ணுது. அப்ப இது inedibles, இது வந்து inedible, இது டேஸ்ட்லெஸ் பட்டர்ஃப்ளை நினைச்சிட்டு இது அவாய்ட் பண்ணிடும். அவ்வளவுதான், இதான் மேட்ரு, சரியா? ஸோ அப்ப இது வந்து மிமிக் மாடல் மாதிரியே வந்து தன்னை மாதிரியே ஒரு டேஸ்ட்லெஸ் பட்டர்ஃப்ளை மாதிரியே ஒரு டேஸ்ட்ஃபுல் பட்டர்ஃப்ளை மிமிக் பண்ணுது. ஸோ இது பேட்டிசன் மிமிக்ரின்னு சொல்லுவாங்க, பேரு பேட்டிசன் மிமிக்ரி. அவர் கண்டுபிடிச்சவரை அவர் சொல்லியிருப்பாங்க. த மாடல் அண்ட் மிமிக் இன்வால்வ் தட் a constant co-evolutionary race. ஸோ அப்ப தட் மிமிக் எவால்வ்டு டுவர்ட்ஸ் டு தட் மாடல். மாடல் மாதிரியே மிமிக் பண்ண ஒருத்தர் கமல் மாதிரியே ஒருத்தர் பேசுறாரு, கமல் ஒரிஜினல். ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் டூப்ளிகேட். ஒரு ஆக்டர் மாதிரியே பாடுறாங்க, ஒரு ஆக்டர் மாதிரியே பேசுறாங்க. அப்ப அந்த ரியல் அந்த ஆக்டர் வந்து மாடல், அவங்க இன்னொருத்தர் வந்து மிமிக். ஆனா அவரை பார்க்காம நம்ம வந்து வெறும் சவுண்டை மட்டும் கேட்டா அவர் தான் பேசுறாரோ அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதான் மிமிக்னு சொல்றது. The predators are to pick up that mimic for the first time. So that capture more and more the mimic, they will be palatable, சுவையானது அப்படின்னு சொல்றது. palatable சுவையானது. To increase that threat to that model, it because that's a model also, it's a replace the mimic. அதை அப்படியே மிமிக் பண்ணிக்கிடும், வேற வழியே கிடையாது. அப்ப the warning, இதே மாதிரி நிறைய சொல்லலாம். warning coloration with the normal copy of the models. coloration மாத்திக்கிறது. it leaves that a partial diversion from that model pattern of that mimicry. mimicry பத்தி இன்னும் ரொம்ப டைட், ரொம்ப டீடைலா வந்து அந்த இன்னொரு ஏரியா வரும், அப்ப ரொம்ப டீடைலா நான் சொல்றேன். So these are the mimicryன்னு சொல்லக்கூடியது, சரியா? மிமிக்ரினா இது அவர் மீட் பண்ணுங்க, co-evolution அப்படின்னு சொல்ல, co-evolutionல வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு ஐ திங்க் இதோட போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் ஓல்டு சிலபஸ் நடத்தினதா இன்னைக்கு 1.5 மணி நேரம் நடத்திருக்கேன். புதுசா ஒன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன், ஐசோலேட்டிங் மெக்கானிசம், ஸ்பீசியேஷன், allopathic sympathetic speciation and convergent evolution. And convergent divergent ஸ்பெசிஃபிக்கா இல்ல, பட் கோ எவல்யூஷன் அண்ட் செக்ஸுவல் செலக்ஷன் தியரி, இதுதான், சரியா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்சுவலா கண்டினியூ பண்றது, இதோட கண்டினியூஷன் அடுத்த ஃபுல்லாவே பிஹேவியர் தான் சார். ஸோ பிஹேவியர் நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். பிஹேவியர் வந்து 9th யூனிட் பார்ட் 1 இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல நிறைய பிஹேவியர் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பிஹேவியர் எல்லாம். பிஹேவியர் சிலபஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், பட் அதுல மேட்ரு வந்து ரொம்ப 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 கம்மி சார். பிஹேவியர் வந்து மேட்ரு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த பிஹேவியர் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம், சரியா? ஸோ இன்னைக்கு நடத்துனதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் தான் நடத்திருக்கேன், ஓப்பனா சொன்னா. இன்னைக்கு 1.5 hours வந்து ஒரு கொஸ்டின் தான் நடத்திருக்கேன். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதை மெட்டீரியல் நம்ம சொன்னதை தாண்டி வரவே வராது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ சார்.